ஆதி பகவன் முதற்றே உலக. இன்றைய ஜூன் மாத கூட்டம் இது 97வது மாத கூட்டம். அருள் கூர்ந்து 100க்கு இன்னும் 2 மாத கூட்டங்கள் இருக்கிறது. அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் நம்ம திருவிக்கா திருநாளும் வரும். இது 100வது மாத கூட்டமும் வரும். ஸோ நம்ம திருவிக்கா இதுவும் வரும். செப்டம்பர்னா வரும். ஆகஸ்ட் 26வது, இது செப்டம்பர் 100வது மாத கூட்டம் வரும். ஸோ அப்போ அந்த 100வது மாத கூட்டமும் திருவிக்கா விழாவும் சேர்த்த மாதிரி நம்ம ஒரு விழாவா எப்படி செய்யலாம் அப்படின்னு நீங்க எல்லாம் ஆலோசனை சொன்னா நல்லா இருக்கும். இது 97வது மாத கூட்டம். யோசிச்சு பாருங்க, நம்ம விளையாட்டு போல 2016 இங்கதான் தொடங்கணும் கூட்டம். ஐயா அனுமதி கொடுத்து நம்ம ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 97வது தொற்றுக்கு. அதில் முதல் 3 கூட்டங்கள் 2 கூட்டங்கள் நான் வரல, கால் அடிபட்டு. அப்போதான் இங்கே இடம் கொடுத்தாரு, அடுத்த நாள் நான் வரணும், கரெக்டாக கால் அடிபட்டுடுச்சு. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நான் வர முடியல. ஐயா கமலக்கண்ணன் ஐயா அப்போ பார்த்து ப்ரொஃபஸர் மணிகண்டன், பேராசிரியர் மணிகண்டனை புக் பண்ணோம். அப்போல்லாம் வெளியிலேருந்து கூப்பிட்டு பேச வச்சுருந்தோம், காசெல்லாம் கொடுத்து. அப்புறம் அது கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி நம்ம ஆட்களையே சிறப்பு சொற்பொழிவாக கொண்டாடணும் ஐயா சொன்னாங்க. அது நல்ல ஐடியா சார், நம்மளாலே போய் ஏன் 3000 ரூபா வெளியிலேருந்து கூப்பிடணும், காசு கொடுக்கணும், சரி நம்மளே செய்வோன்ட்டு அது இப்போ நல்லா போயிட்டுருக்கு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சிந்தையில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம செய்ய இருக்கோம். நான் 97வது கூட்டம் இதுக்கு இருக்கக்கூடிய, ஏன்னா நான் பேர் போட்டு வரவேற்புரைக்கா ஒருத்தர் பேர் கொடுங்கன்னு யூஸ்வலாக கேட்பேன், யாரும் பேர் கொடுக்கல. மணிமொழிகள் சசியானந்த் மேடம் கொடுத்துருக்காங்க. ஒப்பீடு உதயகுமார் சார், அது கூட நான் கடைசியாக அவர் என்ன கேட்டாருன்னா ஒன்றும் வரலையான்னு, அதுக்கப்புறம் நான் சொன்ன பிறகு ஒப்பீடு அவர் கொடுத்தாரு. நேற்று சனிக்கிழமை நான் இவரை போய் கில்நகர் அரங்கத்துக்கு போகும்போது நம்மளோட தலைமை ஆசிரியர் சந்திரசேகர் சார், என்ன சார் நீங்கள் ஒரு சிறப்புரை பண்ண வேண்டியது தானே, ஊரில் இருக்கீங்களான்னு. யாரும் கொடுக்கலையான்னாரு. இல்லை சார், இது வரைக்கும் யாரும் கொடுக்கல, நீங்கள் பண்ணலாமேன்னு சனிக்கிழமை தான் அவர்கிட்ட சொன்னேன். சரி நான் சிறப்புரை பண்ணுறேன்னு சனிக்கிழமை தான் அவர்கிட்ட சொன்னது. நான் அதை உடனே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். இவ்வளோ 97 மாத கூட்டம் நம்ம நடத்துறோம். நான் என்ன சொன்னேன்னா, புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் சொன்னேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா புதியவர்களுக்கு வாய்ப்பு எது வரைக்கும் கொடுக்கலாம்? நான் ஜூன் 20க்குள்ள நீங்கெல்லாம் பேர் கொடுங்கன்னா, ஜூன் 20க்குள்ள புதியவர்கள் பேர் கொடுத்தா ஓகே. ஜூன் 20 வரைக்கும் யாரும் புதியவர்கள் பேர் கொடுக்கலன்னா நீ என்ன பண்ண, பழையவர்களே யாராவது ஒருத்தர் சார் நான் படிக்கிறேன்னு வர வேண்டியது. அதுல என்ன இருக்கு? மாமியார் அவங்க ரொம்ப முடியாமல் இருக்காங்க, ஒரு டெர்மினல் ஸ்டேஜில் இருக்காங்க, கேன்சரோட உச்சம். அந்த அம்மாவை வீட்டில் வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரி அழிஞ்சிக்கின்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கின்னு எப்போ வரோம் எப்போ போகிறோன்னு தெரில. இதுக்கு இடையில எல்லா வேலையும் பார்க்கணும். ஸோ சில நேரங்களில் நமக்கு மந்தம் ஆகிடுவோம். அந்த அப்பவும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அன்றைக்கே சனிக்கிழமையே நான் ஜெயநகர் அரங்கம் போயிட்டு தான் வந்தேன், போகாமல் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் அரங்கங்கள் போயிட்டு தான் இருக்கணும், நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். வீக்கான அரங்கங்கள் போயிட்டு தான் இருக்கோம். செவ்வாய்க்கிழமை இந்த வாட்டி என்னால் போகவே முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்கள பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதையும் பார்த்துட்டு நம்மளாம் செய்கிறோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஒரு சில நேரம் உதயா கேட்டார், என்ன சார். அதுக்கப்புறம் நான் என் நிலைமையை நான் சொன்னேன். உடனே அவரே காலையில் இதை டிசைன் பண்ணி அவர் இதில் போட்டார், திருவிக்கால குரூப்பில் போட்டார். ஸோ இது குறிப்பறிஞ்சு, அதாவது லீடர்ஷிப்ன்றது என்னன்னா, someone who is under stress or something, இன்னொருத்தர் பார்க்கணும், டக்குன்னு போய் பிடிச்சிக்கணும். ரைட், நான் செய்கிறேன், கொண்டா, எனக்கு தலைமை வேணாம், பட் ஐ வாண்ட் டு டூ, ஐ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. யாரும் இது எந்த உந்துன்னு என்ன இருக்கு? யாருமே கிடையாது. எல்லாருக்கும் இது நம்ம மக்கள் அரங்கம் தான். இதுவும் பேருக்கு நம்ம நிற்கிறோம், அவ்வளோதான். எடுத்து போட்டு செய்யணும், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் பெரிய இதுக்கு ஒன்று தலைமை இதெல்லாம் வேண்டாம். அதனால யாரோ ஒருத்தர் நீங்கள் அடுத்த முறையிலேருந்து நான் லாஸ்ட் டேட் கொடுத்து பாருங்க. இன்கேஸ் அவர் சொன்னது நல்ல ஐடியா தான். சப்போஸ் யாரும் கொடுக்கலாம், இது வரைக்கும் யாரும் கொடுக்கலன்னு ஒரு வார்த்தை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அது ஒரு லைட்டனிங்காக இருக்குமே, நாங்கள் போடலாமே அப்படின்னு அவர் சொல்றாரு. வர ஒன்று பண்ணுங்க. அதான் ஃபைன். நமக்கு என்னன்னா, பொறாமை இல்லாம ஒருத்தரோட ஒருத்தர் வளர்ச்சியை நம்ம ரசிக்க கத்துக்கிறோம். இப்போ ஒரு அர்ச்சிதா ஒரு குழந்தை இன்னைக்கு அழகா சொல்லுதுன்னா, நான் அர்ச்சிதாவையும் சந்தோஷமா பார்ப்பேன், இன்னொரு குழந்தை சொன்னா அந்த குழந்தையும் சந்தோஷமா, என் குழந்தை சொன்னா என் குழந்தையும் நான் சந்தோஷமா பார்ப்பேன். ஆனா அதுக்காக என் குழந்தை மட்டுமே சொல்லணும்னு நம்ம நினைக்கும் போது தான் பிரச்சனைகள் வரும். நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் ஏன் இதை சொல்றேன்னா. ஏன் சில பேர் இங்க இருந்து விலகுறாங்க, காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அவங்க சார்ந்தவங்களை மட்டும்தான் பாராட்டணும், இன்னொருத்தரை பாராட்டினா அவங்களுக்கு அது பிடிக்காது. நாம அந்த மாதிரிலாம் இங்க யாருமே கிடையாது. என்ன இன்னைக்கு இத்தனை குழந்தைங்க நீங்க பேரண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, அத்தனை பேரண்ட்ஸும் ரெகுலரா வராங்க.
ஏன் வராங்கன்னா நம்ம மேல ஒரு நம்பிக்கை, இங்க நடத்துறோம், நம்ம கரெக்டா நடத்துவோம், பிரைஸே கிடைக்கலனாலும் நம்ம வரணும். அந்த உணர்வை தான் நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன். பிரைஸ் கிடைச்சாதான் அந்த இடத்துக்கு நான் வருவேன். அந்த குழந்தைய நம்ம ஷைன் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிரைஸே கிடைக்கல, நான் லாஸ்டாவே இருக்கிறேன், அப்ப கூட அந்த போட்டியில கலந்துப்பேன்ற அந்த நெஞ்சுரம் எந்த குழந்தைக்கு நம்ம உருவாக்குறோமோ அந்த குழந்தை துணிச்சலான குழந்தையா எதிர்காலத்துல வரும். இந்த உருவாக்கத்தை நம்ம செய்யறது சொன்னா சில பேர் என்ன பகையாவே நினைக்க ஆரம்பிச்சாங்க, இங்க இருந்து போனாங்க. அது காரணம் அதுதான். அது நல்ல உலகநாயகி அம்மாவுக்கு தெரியும். அது ஒரு மீட்டிங்ல அவங்க ஒருத்தரை பாராட்டினாங்க, அதுல வந்தது பிரச்சனை. அவங்க உண்மையா பாராட்டினாங்க பாவம். அந்த ஒருத்தரை பாராட்டினது இன்னொருத்தருக்கும் அவ்வளோ. ஆனா அவர் பேசும்போது பார்த்தா எப்படி அடக்கம், விட்டு கொடுக்கணும், நான் தன்னலும் உயர்நலும் சமூக நலம் பேசினாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சமீப காலத்துல ஒரு நல்ல நலங்கள்லாம் பேசுறாரு, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா அதே மாதிரி இருக்கணும் வாழ்க்கையில. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல், இல்லையா? அதானே பெருசு. 664வது குறள். ஸோ வாழ்க்கையில சொல்றது ரொம்ப ஈஸி. டு ஃபாலோ, டு அடியர் டு த பிரின்சிபிள்ஸ் அண்ட் கன்விக்ஷன்ஸ் இட் இஸ் அ வெரி டஃப் திங். இதுதான் நம்ம இந்த அரங்கங்கள்ல நம்ம உருவாக்குறோம். இங்க வந்தா பொறாம வரக்கூடாது. ஒருத்தர் வளர்ச்சியை ஒருத்தர் ரசிக்கணும். வசீகரன் ஒரு அழகான கவிதை எழுதினாரா, அப்ப பாராட்டுங்க. சார் நல்லா எழுதியிருக்கீங்க சார், நல்லா அழகா படம் முடிச்சு கொடுத்துருக்கீங்க. நான் எனக்கு தெரிஞ்சு நான் எங்க போனாலும் அந்த விஷயங்களை பாராட்டிடுவேன். முதல்ல அந்த பாராட்டினாலே பொறாம வராது சார். முதல்ல ஒருத்தர் பாராட்ட கத்துக்கணும். நல்லா சார் நீங்க ட்ரிம்மா வந்திருக்கீங்க, பாராட்டுங்களா. என்ன இதுல என்ன இருக்குது சார், சூப்பர் சார், நல்லா அழகா சொன்னீங்க சார், கவிதை நல்லா வாசிச்சீங்க. ஏன் பாராட்ட மாட்டேங்கிறோம்? அதை பாராட்ட என்னைக்கு தயங்குறோமோ அன்னைக்கு பொறாம உள்ள வந்துடும். பொறாமன்ற ஒரு வியாதி வந்துருச்சுன்னா எல்லா நம்ம சிஸ்டத்தையும் காலி பண்றோம். சில பேர் எப்படி தெரியுமா, எதிரிலே பொறாம உள்ளுக்குள்ள வச்சுப்பான். சில பேர் என்ன பண்ணுவான், அடுத்தவனை போய் நோண்டுவான். பத்தி அந்த ஆளு, பத்தி அந்த ஆளு, பத்தி அந்த ஆளு, அவனையும் கிளப்பி விட்டுருவான். இவனுக்கு சேர்ந்து இவனுக்கு ஒரு கூட்டம் ஆரம்பிப்பானுங்க, உருப்படாத. அந்த கூட்டம் ஜாலியா போகும். இதுதான் நம்ம நடக்கிறது. தமிழர்கள் ஏன் வடி இடிச்சுன்னு போறாங்கன்னா, ஒரு அமைப்பை உருவாக்கணும், அதை செழிக்கணும் கிடையாது. இவன் போய் நான் ஒரு தலைவன், நான் ஒரு நிறுவனர், ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறது. அதையும் உருப்படி இல்லாம சுயநலம் உள்ளவங்களால செய்ய முடியாது. வசி, நான் சேலஞ்ச் பண்றேன். சில தியாகங்களை செய்யாதவனால ஒரு அமைப்பை நடத்த முடியாதுன்றதான் வரலாறு கண்ட உண்மை. சில தியாகங்களை செஞ்சே ஆகணும், சிலதை விட்டு கொடுத்தே ஆகணும், சில விமர்சனங்களை ஏற்று ஆகணும். அவன் தான் தலைவனா இருக்க முடியும். சும்மா உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கின்னு நான் தலைவனா இருக்கணும், நிறுவனனா இருக்கணும்னா நீ இருக்கலாம். ஆனா ஒன்னையும் ஒரு படி கல்ல தூக்கி அங்க வைக்க முடியாது. பார்த்தோம்ல, ஒச்சின்னு போய் தனியா ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல. ஒரு அமைப்பே உருவாக்குனாங்க, நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா அரசியல்ல நிக்க போறோம்னு. 2 வருஷம் பூட்டு, திண்டுக்கல் பூட்டு நிக்குதாங்க. பொறாம. இவர் வர ஆரம்பத்துல இருந்து பயணிக்கிறாரு திருவிக்கால. எத்தனை டிபாக்கிள்ஸ் பார்த்திருப்போம்னு அவருக்கு தெரியும். எத்தனை பேரை சந்திச்சிருப்போம், எத்தனை பேரை நம்ம நேர்கொண்டு இருப்போம். கோவமோ பொறாமையோ, அந்த கோபம் கூட சமூக நலன் தர தனிப்பட்ட மனிதர் மேல நம்ம கோவப்பட்டதே கிடையாது. யாரையும் தனிப்பட்ட மனிதர் மேல வெறுப்போ துவேஷமோ அவனை அழிச்சிடணும் ஒழிச்சிடணும் இந்த மாதிரி எண்ணங்கள் கடவுள் புண்ணியத்துல நம்ம மனசுல இல்லை, வரவும் வராது. ஆனா தனிப்பட்ட மனிதனோட செய்கைகள்ல நான் கோபமா தான் பேசுவோம். அது பேசி ஆகும், வேற வழி. இல்லைன்னா இந்த அமைப்பு இத்தனை பேர் உட்கார முடியாது. இந்த திருவிக்க அரங்கங்கள் நடந்துட்டு இருக்காது. 10 நடந்தா கூட போகும் சார். 10 கட்டமைப்போட இருக்கட்டும், கட்டுக்கோப்போட இருக்கும். நம்ம 30, 50, 100 எல்லாம் வச்சுக்க வேண்டாம். 10 அமைப்புகள் கட்டமைப்புல இருக்கும். அந்த அமைப்பு தான் நம்மளோட வெற்றி. நாளைக்கு நம்ம இன்னொரு சந்ததியை வளரணும். நம்மளை பார்த்து ஒரு அச்சிதா கத்துக்கணும். நம்மளை பார்த்து பின்னாடி வரவங்க ஷைன் ஆகும். என் தாய் தமிழுக்கு வணக்கம். ஓம் ஹரி ஓம் அகம் பிரம்மாஸ்மி. இங்க அவையோருக்கு வணக்கம். நம்ம இப்போ மூவாவின் பொன்மொழியில் சொல்றதுக்காக இங்க வந்திருக்கேன். மூவா என சுருக்கமாக அழைக்கப்பட்ட மு வரதராஜன் 20ஆம் நூற்றாண்டின் புகழ் பெற்ற தமிழ் அறிஞர்களில் ஒருவர். இலக்கிய கட்டுரைகள், ஆராய்ச்சி நூல்கள், பல சிறுகதைகள், புதினங்களின் படைப்பாளி. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் சொல்றதுக்காக இது சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இருந்தா கூட இதை ஒரு இன்ட்ரடக்ஷனா சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கிறேன். அவர் இது வட ஆற்காடு மாவட்டத்துல வேலம் என்ற ஊர்ல 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் நாள் பிறந்தார். பன்முகம் ஆற்றல் கொண்ட இவர் நல்ல ஆசிரியராகவும் பண்பாளராகவும் இருந்தார். பண்புங்கிறதா ரொம்ப முக்கியம். இங்க அவங்க எவ்வளவு டிகிரி வாங்கின, என்னென்ன
அவார்டு வாங்கினாங்களா விட பண்புள்ளவர். அதுதான் இங்க ஸ்பெசிஃபிக்கா, அதாவது குறிப்பிட்டு இங்க அவரை பாராட்டுறேன். இதுல வந்து நிறைய பழமொழிகள் இருக்கின்றன, பொன்மொழிகள். அது அத்தனையும் நம்ம வாழ்வில் கடைப்பிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்புற இருக்கும். அதனாலதான் அது பொன்மொழிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது இறைவனை பற்றி என்னன்னா, கருத்தை உணர்ந்தால் உருவம் தேவையில்லை. கடவுளுக்கு உருவம் இருக்கா உருவம் இல்லையாங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். அதுக்கு சின்னதா சொல்லியிருக்கார், கருத்தை உணர்ந்தால் உருவம் இல்லை. என்ன அருமையா சொல்லியிருக்காரு. சுருங்க சொல்லி விளங்க வைத்தல்ங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அடுத்தது, உலகத்துக்கே பொதுவான பெரிய குறைகள் 2 உள்ளன. ஒண்ணு மூட நம்பிக்கை, இன்னொன்னு ஆடம்பரம். அதாவது மற்றவங்க புகழணுங்கிறதுக்காக ஆடம்பரத்துக்காக கடன் வாங்கியாவது இது செலவழிச்சு ஆடம்பரமா பண்ணிட்டு வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படாதடாங்கிறாரு. அததான் சுருக்கமா சொல்றாரு. இன்னொன்னு மூட நம்பிக்கை. ஐயோ, நம்ம இதை ஃபாலோ பண்ணலன்னா நமக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமோ, இந்த பண்ணணும், போய் ஆடு வெட்டி பொங்கல் வைக்கணும், அப்படி இப்படின்னு அந்த மூட நம்பிக்கைகள் இருக்குல்ல, அது வந்து பெரிய குறையா அவர் சொல்றாரு. அதுவும் ஆடம்பரமா வாழ்றதும் வந்து சரியில்லை அப்படிங்கிறத அழகா நமக்கு உணர்த்துறாரு. அதுதான் உலகத்துக்கே பொதுவான பெரிய குறைகள் 2 உள்ளன. ஒண்ணு மூட நம்பிக்கை, 2 ஆடம்பரம். 2வது அடுத்து என்ன சொல்றாரு, கவலையை துறந்து எப்போதும் உயர்ந்த எண்ணங்களோடு இருக்கு. கவலை பயமும் கவலையும் மனசுல இருந்த மனிதனால முன்னேறவே முடியாது. இந்த அறிவு வந்து அப்படி துருப்பிடிச்சு போயிடும். அதனால அவர் என்ன, கவலைப்படாத, நல்லதே நடக்குங்கிற ஒரு நம்பிக்கைய மனசுல வச்சுக்கோ. எப்போதும் அதுக்கு என்ன பண்ணணும், உயர்ந்த எண்ணங்களையே பேசு, செய்ய, உயர்ந்த எண்ணங்களோட இருங்கிறாரு. அதுவும் அருமையான பொன்மொழி. 3வதா சொல்லணும்னா, அதாவது மனிதனுக்கு உரிமை, சுதந்திரம், அதாவது உணர்ச்சி என்பது பிறவியிலே இருக்கிறது. அவன் பிறக்கும் போதே அது வந்துடுது, சுதந்திரமும் உணர்ச்சியும். ஆனா கட்டுப்பாடு என்பது பயிற்சியில் தான் அமைகிறது. நீ எப்போ பிராக்டிஸ் பண்றியோ, அத முயற்சி செஞ்சு பழக்கத்துல கொண்டு வரையோ, அப்பதான் அது கிடைக்கும்டா அப்படின்னு நமக்கு கன்னத்துல அரைஞ்ச மாதிரி சொல்றார். மனிதனுக்கு உரிமை, உணர்ச்சி என்பது பிறவியிலேயே அமைந்து விடுகிறது. அது நம்ம கேட்கிறோமோ கேட்கலையோ, விரும்புறோமோ விரும்பல, பிறவியிலே அமைந்து விடுகிறது. ஆனால் மனக்கட்டுப்பாடு மற்றும் இது செய்யாத, நம்ம இப்படி இருக்கணுங்கிற அந்த மனக்கட்டுப்பாடு என்பது பயிற்சியில் தான் அமைகிறது. ரொம்ப அருமை. அடுத்தது வந்து, பெற்றோரை எதிர்ப்பதல்ல காதல், அவர்களை அன்போடு அரவணைத்து செல்வதே காதல். இந்த காலத்துல லவ்வுக்காக பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போய் இது பண்றாங்க, அது இல்லப்பா காதல். பெற்றோரை எதிர்ப்பதல்ல காதல், அவர்களை அன்போடு அரவணைத்து செல்வதே காதல் அப்படின்னு எந்த காலத்துக்கும் பொருந்துற மாதிரி அழகான ஒரு வார்த்தை, பொன்மொழி சொல்லியிருக்காரு. இன்னும் எவ்வளவா இருக்கு. நம்ம எல்லாத்தையும் படிச்சா மனசுல நிக்காது, 5 படிப்போம். அதனால அந்த 5 பொன்மொழிகளோட என்னுடைய சிற்றுரையை நம்ம நெல்லை அன்புடன் ஆனந்தி எழுதிய புத்தகம். அது அவங்க வந்து ரொம்ப அன்பா இது வரைக்கும் 2 பண்டில் 50 புக் அமைச்சிருக்காங்க நமக்கு இலவயமா. இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் நமக்கு அனுப்பிடுறாங்க. அவங்களையும் நான் நன்றியோட நினைச்சு பார்க்குறேன் இந்த நேரத்தில். ஏன்னா நம்ம மறக்கக்கூடாது, அவங்க அதை அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு நம்முடைய நன்றி. அந்த புத்தகங்களே இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு குழந்தைங்களுக்கும் கொடுத்தோம், எல்லா குழந்தைக்கும் கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷமான செய்தி. சிந்தனைக்கு பெருவிருந்தாய், சோம்பலுக்கு அருமருந்தாய் விளங்கும் டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய ஜூன் மாத நிகழ்வில் பங்கு கொள்வதிலே பெருமிதம் கொள்கின்றேன். ஆக சிறந்த நமது நிறுவனர் உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளையும் வணங்கி எனது ஒப்பீட்டு உரையான இன்குரல் வழி புகழுற்ற இளங்கோவடிகள் என்ற என்னுடைய ஒப்பீட்டு உரையை இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். மானுடம் பயனுற படைக்கப்பட்ட இம்மாபெரும் காப்பியங்களை ஒப்பிட வைத்த ஐயாவிற்கு மிகப்பெரிய நன்றி. ஒப்பியிலே ஒரு சிறப்பு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு கல்லிலே 2 மாங்காய். அதுதான் இதோட மிகப்பெரிய சிறப்பு.
இந்த இளங்கோவடிகள் மற்றும் திருக்குறள், திருவள்ளுவர் மற்றும் இளங்கோவடிகள் ஆகிய இந்த இரண்டு பெரிய மானுட பிறவிகளுக்கிடையே அவர்கள் படைத்த அந்த காப்பியங்களில் நான் மூன்று கருத்துக்களை மட்டும் சிலப்பதிகாரம் வாயிலாக எடுத்து இயம்ப விரும்புகின்றேன். அது அனைவருக்கும் தெரிந்த கருத்துதான். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர். இந்த 3 கருத்தை மையப்படுத்தி தான் என்னுடைய அந்த ஒப்பீட்டு உரையை இங்கே வைக்கலாம் என்று இருக்கின்றேன். இது காலத்தின் அருமை கருதி ஐயா ஷார்ட் டைம்ல சொன்னதுனால அது ஷார்ட்டாக பண்ணியிருக்கேன். முதல் நெறி அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். இந்த காலகட்டத்திலே நிறைய பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெறியாக இது கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று. செங்கோன்மை என்பது ஒரு தலைவன் அல்லது ஒரு மன்னன் செம்மையான முறையில் ஆட்சி செய்தல் என்பதாகும். ஒரு வழக்கை நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கமே அன்பு செலுத்தி சார்ந்து விடாமல் நடுவு நிலைமையுடன் இருந்து சாட்சிகளை தீர விசாரித்த பிறகு தீர்ப்பு வழங்குவது செங்கோன்மையாகும். அது நல்ல ஆட்சி முறைக்கு சிறந்ததுமாகும். இதைத்தான் வள்ளுவர் எப்படி சொல்றாருன்னா, ஓர்ந்து கண் ஓடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. குறள் எண் 541 சொல்றார். நடுவு நிலைமையோடு ஆராயாமல் நீதி செலுத்தும் மன்னன் நிலை என்ன ஆகும் என்பதை இது கடைசியில தெளிவா சிலப்பதிகாரம் நமக்கு விளக்குது. எப்படி விளக்குது? அவரும் அந்த இளங்கோவடிகளும் ஒரு பாடல் மூலமா அதை சொல்றார். சினையலர் வேம்பன் தேரான் ஆகி ஊர்காப்பாளரை கூவி இங்கு என் தாழ் பூங்கோதை தன்கால் சிலம்பு கன்றிய கல்வன் கையது ஆகில் கொன்று அச்சிலம்பு கொணர்க இங்கு என்று சொல்கின்றார். அதாவது வேம்பு சூடிய பாண்டிய மன்னன் சிறிதும் ஆராயாமல் வாயிற்காப்போனை அழைத்து அக்கல்வனை கொன்று அச்சிலம்பை இங்கு கொணர்க என்று சொல்கின்றார். இங்கு ஒரு மன்னன் தீர விசாரிக்காமல் தான் கூறிய வார்த்தைகளால் நீதி தவறிவிட்டான் என்பது புலனாகிறது. இன்னொரு திருக்குறள், என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். குறள் எண் 548. ராஜ தர்மம் என்று கருதப்பட்ட தன்மையுடன் ஆராய்ந்து நீதி நெறி செலுத்தாத மன்னன் தாழ்ந்த நிலையில் நின்று தானே கெடுவான் என்பதுதான் வள்ளுவன் வகுத்துள்ள நீதி நெறி. இதே கருத்தினை வலியுறுத்தும் வகையில் சிலம்பில் வழக்குரை காதை பகுதியிலே பாண்டிய மன்னனின் பண்பை விளக்குகின்ற ஒரு வெண்பா வருகின்றது. அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்றம் ஆம் எனும் பல்லவையோர் சொல்லும் பழுதென்றே என வள்ளுவம் காட்டிய வழுவாத நெறியை சிலப்பதிகாரத்தில் எடுத்து எம்பப்பட்டுள்ளது. இதை இன்னொரு திருக்குறளை சொல்றார். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று குறள் எண் 555 சொல்றார். மன்னனின் ஆட்சி கொடுமையை தாங்க முடியாத குடிமக்கள் அழுது வடிக்கும் கண்ணீர் நிச்சயம் அந்த ஆட்சியை அந்த அரசனை அழிக்கும் கழுவியாகும். இதைத்தான் இளங்கோவடிகள் வேறொரு இடத்துல எப்படி கையாடுறார்னா, அல்லலுற்று ஆற்றாது அழுவாலை கண்டேங்கி மல்லல் மதுரையார் எல்லாம் தாம் மயங்கி கலையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இது என்கோள் என்று ஒரு அருமையான சொல்லாடலை பயன்படுத்துகிறார். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்ற வள்ளுவத்தின் சொல்லாடல் அல்லலுற்று ஆற்றாது அழுவாலை என்று இளங்கோவடிகள் அவருடைய வழி வந்து அங்கே ஒப்பிடப்படுகின்றது. அடுத்த ஒரு திருக்குறள் 564. இறைகடியன் என்றுரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரைகடிகி ஒல்லை கெடும் என்று சொல்றார். மக்கள் கூறும் தீச்சொல்லுக்கு ஆளாகும் வேந்தனுடைய வாழ்நாளும் குறையும், செல்வமும் விரைந்து கெடும். இதைத்தான் வழக்குரை காதையில இன்னொரு இடத்துல வந்து இளங்கோவடிகள் ஒரு அருமையான ஒரு பாடல் மூலமா பதிவிடுகிறார். மன்னனை பார்த்து கண்ணகி கேட்பது நிறைய பேருக்கு அது தெரிந்திருக்கும். தேரா மன்னா என்று விளக்கின்றார். ஆராய்ச்சி இல்லாத மன்னவனே என்பது இதன் பொருள். இறைகடியன் எனும் இன்னா சொல், அதுவும் அங்கே மோரார்லெஸ் அதே பொருள்ல வருது. அச்சொல் வலிமை பெற்று பாண்டிய மன்னனை தன் ஆட்சிக்கு என்னால் தவறு நேர்ந்து விட்டதே என கதறி யானோ அரசன் யானே கல்வன் மன்பதை காக்கும் தென்புலும் காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் என்று சொல்லி அப்படியே அவன் தனக்குத்தானே தண்டனை கொடுத்து விழுகின்றான், உயிர் துவக்கின்றான். அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்ற அந்த பழமொழியும் இதோடு ஒத்து போகின்றது. அதுதான் என்ன இது சொல்றாருன்னா, அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு என்று குறள் எண் 32 போடுறார். நன்மைகளின் விளைநிலமாக இருக்கக்கூடிய இந்த அறத்தை போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறு எதுவுமே கிடையாது. அந்த அறத்தை மறைப்பதை விட தீமையானது வேறு எதுவுமே கிடையாது. நீதி வழுவாமல் அறம் செய்ய வேண்டிய மன்னன் நெறி தவறிய காரணத்தினால் கெட்டு போகின்றான், மாண்டு போகின்றான் என்பதை உலகத்திற்கு வள்ளுவ நெறி கொண்டு உரைக்கின்றார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில். இந்த அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நெறி இன்றைய காலகட்டத்தில் எல்லா தலைவர்களுக்கும் எல்லா இயக்கங்களுக்கும்
இன்றைக்கு ஒருவர் வந்து இன்னைக்கு கட்சி தொடங்குறார். ஆனா இன்றைக்கு கட்சி தொடங்கும் போது என்ன பண்றார், ஒரு போஸ்டர் அடிக்கும் போது என்ன பண்றார், நாளைய முதல்வரேன்னு போட்டுக்கிறார், எங்களின் நம்பிக்கையேன்னு போடுறார். இன்றைக்கு அவர் தொடங்க போறார், அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் என்னென்றே தெரியாது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர் என்ன பண்றார், அந்த ஒரு எதிர்பார்ப்பை எல்லோருத்தையும் கட்டமைத்து விடுகிறார். அதனால அப்படிப்பட்ட அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாக என்பதை இந்த ஒரு வரியை அவர் மனதிலே கொள்வார்களே ஆனால் நிச்சயமாக அவர்களுடைய அரசியல் வீண் போகாது. அடுத்த நெறி, இது இன்னும் ரொம்ப முக்கியமானது, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். இது நிறைய படத்துல எல்லாம் அது ஒரு காமெடியா, காலையில கூட நாங்க அதை பேசிட்டு இருந்தோம், படத்துல எல்லாம் கூட இது ஒரு பெரிய கேலி பொருளாக மாற்றி விட்டார்கள். ஆனால் இதை எப்படி இளங்கோவடிகள் அது வந்து கட்டமைக்கிறார், கணவனை தெய்வமாக தொழக்கூடியவர்கள் மற்றைய தெய்வங்களை தொழ வேண்டியதில்லை என்பதுதான் அவர் வந்து அப்படி சொல்றார். அதை இன்னொரு ஒரு படி மேல போய் இளங்கோவடிகள் சொன்னதை வள்ளுவர் அங்க போடுறார். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை என்று சொன்னார். வேறு தெய்வங்களை தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கருதி தொழுது உறக்கத்திலிருந்து கண் விழிப்பவள் பெய் என்றால் மழை பெய்யும் என்ற கருத்தினை உணர்த்தக்கூடிய அந்த பாடல், அந்த திருக்குறள் வரி மதுரை காண்டத்துல அவர் ஒரு இடத்துல போடுறார். அதே வார்த்தையை எப்படி கையாடுறார், தெய்வம் தொழால் கொழுநன் தொழுவாலை தெய்வம் தொழுதம் தகைமை தின்னிதால் தெய்வமாய் மன்னக மாதற்கு அணியாய் கண்ணகி விண்ணக மாதற்கு விருந்துன்னு சொல்றார். கணவனை தெய்வமாக தொழுதெழும் பத்தினி பெண்கள் வாழும் நாட்டில் பருவமழை தவறாது, நிலவளமும் நீர்வளமும் குன்றாது, பெரிய நிலப்பரப்பை ஆளும் வேந்தரின் வெற்றியும் சிதையாது என்ற சிலம்பின் பகுதிகள் திருக்குறள் கருத்துக்களை நிலைபெற்று பத்தினி பெண்டரின் பெருமையை பறைசாற்றுகின்றது. கோவலன் கண்ணகியை கற்பின் மறுவடிவம் என்று பல இடத்துல சொல்றார். கோவலன் வந்து கண்ணகி அதாவது கோவலன் வந்து சொல்றார் தன்னுடைய மனைவி எல்லா இடத்துலயும் வந்து கற்புக்கரசி அப்படின்னு சொல்றார். அதே போன்று இளங்கோவடிகள் அதை எல்லா ஒரு பாத்திர படைப்புகள்ல அதை கொண்டு வந்துட்டே இருக்கார். எப்படி, கற்பின் கொழுந்தே கற்பு கடம் பூண்ட காதலன் பின் வந்த பொற்றொடி நங்கை இவளோர் கொங்க செல்வி குடமலை யாட்டி தென் தமிழ் பாவை தெய்வ கொழுந்து ஒரு மாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி அப்படின்னு சொல்லி அந்த கற்பின் பெருமையை இளங்கோவடிகள் கோவலன் வாயிலாக நிறைய அந்த பாத்திர படைப்புகள் வாயிலாக அவர் இங்கு கையாடுகிறார். கற்பு கடம் பூண்ட இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலம் என பாராட்டுவது உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவது என்பதை மெய்ப்பிக்கிறது. அக்காலத்தில் இது இன்னொரு குறிப்பு. அக்காலத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் போரில் வீரமரணம் அடைந்தோருக்கு மட்டும்தான் கல் எடுத்து வழிபடுவார்கள். போரிலே வீரமரணம் அடைந்தவர்களுக்கு தான் கல்லெடுத்து வழிபடுவார்கள். ஆனால் கற்பின் சிறப்பால் கண்ணகிக்கும் கல்லெடுத்து வழிபட்ட ஒரு வரலாறு சிலப்பதிகாரத்திலே பதியப்பட்டிருக்கின்றது. என்னை முன் நில்லன்மின் தெய்வீர் பலர் என்னை முன்னின்று கல் நின்றவர் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின் வையத்துள் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இப்படி இந்த 3 திருக்குறளும் வாழ்க்கை அந்த நிலைகளை எப்படியெல்லாம் உயர்ந்திருந்தால் அவர்கள் எப்படியெல்லாம் பாராட்டப்படுவார்கள் என்பதைத்தான் வள்ளுவர் சொல்ல, அதை அப்படியே கண்ணகிக்கு நம்ம ஒத்து பார்க்கலாம் என்று திருக்குறள் சிந்தனைகள் சிலம்பின் சித்திரங்களாய் தீட்ட பெற்றுள்ளமை கண்டு வியக்காமல் இருக்க முடியாது. உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் என்ற காப்பிய நோக்கம் திருக்குறள் கருத்துக்களை பதிய வைத்து படமாக்கி இருப்பது நிச்சயம் பாராட்டுக்குரியது. 3வது, இது ரொம்ப முக்கியமான இன்னொரு தலைப்பு, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இது நிறைய பேருக்கு அது ஆத்திகவாதிகளா இருந்தாலும் சரி நாத்திகவாதிகளா இருந்தாலும் சரி நிறைய குழப்பம். அதாவது நாத்திகவாதிகள் எளிமையா தப்பிச்சுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, நான் கடவுள் இல்லைன்னு சொல்லி நம்புறேன், எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, நான் எந்த தப்பு செய்தாலும் யாரும் பார்க்கல. கடவுள் இருக்குன்னு நினைக்கிறவங்க என்ன பண்றோம், சாமி பார்த்துட்டு இருக்காரு, எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாரு. இன்னைக்கு நம்ம பண்றது நாளைக்கு கட்டாயம் உங்க சந்ததியினர் கிடைக்கும். இல்ல நீ இன்னைக்கு இவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சு வந்திருக்கிறது பழைய சந்ததியினோட ஒரு குற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். அதுதான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற மிகப்பெரிய நெறியை இளங்கோவடிகள் அந்த காலகட்டத்திலேயே கையாண்டிருக்காரு. இதை திருக்குறள் எப்படி சொல்லுது, ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். விதியை வெல்ல வேறொரு வழியை எண்ணி நாம் செயற்பட்டாலும் அந்த வழியிலோ அல்லது வேறு ஒரு வழியிலோ அது நம் முன் வந்து நிற்கும். ஆகவே விதியை விட வேறு எது வலிமையானது அப்படின்னு ஒரு கேள்வியோட வள்ளுவர் முடிக்கிறார். ஒருவரின் மகிழ்ச்சியான அல்லது துன்பமான வாழ்க்கைக்கு காரணம் அவரது முற்பிறவியின் பயன். இது திருக்குறள் சொல்லுது. இந்த பிறவியிலே ஒருவன் இன்பத்தை அனுபவிக்க போகிறானா அல்லது துன்பத்தை அனுபவிக்க போகிறானா என்பது அவர் முற்பிறவியில் செய்த வினை பயனை பொறுத்துதான் அமைகிறது. வினை பயன்தான் அதை தீர்மானிக்கிறது. இதை திருக்குறள் இன்னொரு இடத்தை சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா,
பேதை படுக்கும் இழவு ஊழ் அறிவகற்றும் ஆகல் ஊழ் உற்றக்கடை. இந்த நல்ல வினை தீய வினையை வள்ளுவர் இரண்டு வார்த்தைகள் அழகாக சொல்றார். ஒன்று ஆகு ஊழ், இன்னொன்று போகு ஊழ். தீவினை தோன்றினால் அறிவை கெடுத்து விடும், நல்வினை தோன்றினால் அறிவை வளர்த்து விடும். செல்வமும் வறுமையும் போல அறிவீனமும் அறிவுடைமையும் நம்முடைய தீவினை நல்வினை மூலம்தான் ஏற்படும் என்பதை வள்ளுவம் அவ்வளவு அழகாக வலியுறுத்துகிறது. இதை இளங்கோவடிகள் இன்னொரு இடத்துல அருமையாக இதை படம் பிடிக்கிறார். எப்படி பண்றார்? இளங்கோவடிகள் மதுராபுரி தெய்வத்தின் வழியே கோவலனுக்கு எதிரி கோவலன் தான் என்பதை அவன்கிட்ட நேராவே சொல்றார். அந்த பாத்திர படைப்பின் மூலமா உனக்கு எதிரி நீதான், உனக்கு எதிரி உன் குணங்கள் தான் அப்படின்னு சொல்றார். இதைத்தான் வள்ளுவர் எப்படி சொல்றார்? தன்வினை தன்னை சுடும். வினை விதை, இதை வள்ளுவர் சொல்றதை விட நிறைய பழமொழிகள், வினை விதைத்தவன் வினை இருப்பான், திணை விதைத்தவன் திணை இருப்பான், இப்படி நிறைய பேச்சு வழக்கில் போற. ஆனா திருவள்ளுவர் 207வது திருக்குறள்ல ஒன்று சொல்றார். என்ன சொல்றார்? எனை பகை உற்றாரும் உய்வர், வினைப்பகை வீயாது பின் சென்று அடும் அப்படின்னு சொல்றார். எத்தகைய கொடிய பகையை உடையவர்களும் அதிலிருந்து தப்பி வாழ முடியும், ஆனால் தீவினை எனும் பகை விடாமல் பின்தொடர்ந்து அவர்களை துரத்தும். இது இன்னொரு படிப்பு 208வது திருக்குறள் சொல்றார். தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. ஒருவனுடைய நிழல் அவனை விட்டு நீங்காமல் அவன் அடியில் தங்கியிருத்தல் போல் பிறருக்கு தீவினை செய்தால் அக்கேடு அவனை நிழல் போல் தொடர்ந்து துன்புறுத்தும். தீவினைக்கு மன்னிப்பே கிடையாது. தீவினை செய்தவர் இந்த பிறவியில் இல்லை என்றாலும் அடுத்த பிறவியிலாவது அனுபவித்தே தீர வேண்டும் என்று சொல்லுதான் வள்ளுவர் வகுத்த நெறி. இதை சிலப்பதிகாரம் எப்படி சொல்லுது? இதை அவர் சொன்ன அந்த கருத்தையே சிலப்பதிகாரம் எப்படி சொல்லுது? உம்மை வினை உறுத்த காலை செம்மையிலோருக்கு செய்தவம் உதவாது என்று இளங்கோவடிகள் அங்க போடுறார். அவ்வளவு அருமையான ஒரு ஒப்பீடு. 2 காப்பியங்கள், அதாவது காப்பியம் சொல்றதை விட மானுட வாழ்வியலுக்கு உகந்த அந்த இலக்கியங்கள், ஒன்று திருக்குறள், இன்னொன்று இளங்கோவடிகள் படைத்த சிலப்பதிகாரம். திருக்குறள் என்பது ஒரு கற்பகத்தரு, திருக்குறள் என்பது ஒரு கற்பகத்தரு. இதில் இருந்துதான் பல விழுதுகள் விழுமியங்களோடு வியத்தகு காவியங்களாய் படைப்புகளாய் விழுகின்றன. இதற்கு பிறகு இலக்கியங்களில் காணப்படும் திருக்குறள் ஆளுமையே மிக பெரும் சாட்சியாக அமைகின்றது. இலக்கிய படைப்புகளுக்கு திருக்குறள் இலக்கணம் என்றால் அது பொருந்தும். அந்த வகையில் திருக்குறள் நெறிகளை இலக்கணமாக கொண்டு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தினை படைத்துள்ளார். வள்ளுவத்தின் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு காப்பியத்தின் நோக்கமாக எடுத்துக்கொண்ட 3 நிலைப்பாடுகளில் அறத்தின் தன்மையினையும் கற்பின் நெறியினையும் ஊழிமையின் வலிமையினையும் வலியுறுத்தி சிலப்பதிகாரத்தினை வாழ்வியல் நெறிக்கு வழிகாட்டும் வெற்றி காப்பியமாக படைத்து தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தந்துள்ளார் இளங்கோவடிகள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பீடு. ஆனா ஐயா கிட்ட நான் இன்னொரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் யாங்களும் இந்த பூமியிலே கண்டதிலும் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி பாடிவிட்டார். நம்ம ஒப்பீடு நம்ம இளங்கோவடிகளையும் வள்ளுவரையும் முடிச்சிட்டோம். அடுத்த ஒரு தலைப்பு இளங்கோவடிகளையும் கம்பனையும் கொடுங்க. கம்பன் இடத்திலே நிறைய கருத்துக்கள் இளங்கோவடி திருக்குறளையும் திருவள்ளுவரையும் ஒற்றி போயிருக்கிறது. அதனால் தயவு கூர்ந்து அதை பரிசீலிக்கும்படி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிலப்பதிகாரம் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள்னு முடிப்பார். அது நம்ம ரொம்ப சிலப்பதிகாரத்துடைய ஆழ்நிலைகளை நாம் உணர வேண்டும். சமண காப்பியம் அது. அதனால்தான் திருவள்ளுவரை சமணர்ன்னு அந்த காலத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா சமண தத்துவங்கள் அதிலே இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் சைவ தத்துவங்களும் அதில் இருக்கிறது, வைணவ தத்துவங்களும் அதில் இருக்கிறது. ஏன்னா அந்த காலத்துல இருந்ததே ஒரு 4 மதம் தான். சைவம், வைணவம், சமணம், பௌத்தம், இன்னொன்னு ஏதோ சாக்கியம்னு சொல்லுவாங்க. அப்போ புழங்கிய மதங்கள் அவ்வளவுதான் அந்த உலகத்திலேயே. கிறித்துவம் அப்புறம் வந்தது, இஸ்லாத் அப்புறம் வந்தது. அதனால புழங்கிய மதங்களிலே இருந்து அந்த நம்பிக்கைகளை வள்ளுவர் அழகாக கையாண்டு இருக்கிறார். அப்படிதான், தன்னை இனம் காட்டவே இல்லை. இந்த சிலப்பதிகாரம் பாத்தீங்கன்னா எங்க ஆரம்பிச்சது, எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, சிலப்பதிகாரம் தொடங்கிய நாடு சோழ நாடு. உச்சம்ப, அதாவது ஒரு மிகப்பெரிய கிளைமாக்ஸ் நடந்த இடம் எதுன்னா மதுரை. எங்கு முடிகிறது என்றால் சேர நாட்டில் முடிகிறது. 3 நாடுகளையும் ஒன்றாக சேர்த்திருக்கிறார். சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு. இயல், இசை, நாடகம் 3மே அதில் இருக்கிறது. வள்ளுவர் சொல்வார், பல சொல்ல காமுருவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர். குறித்த சொற்களால பேச தெரியாதவன் தான் வளவலன்னு பேசுவான். 649. கண்ணகி கேட்கிறா, யாருக்கிட்ட? கோவலன் கிட்ட. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு கேட்கிறா. 30 மைல் நடக்கணும். 30 மைல்னா உன் மனசு கஷ்டப்படுமே. 6 காதம் அப்படின்றான். 6 × 5 30. 30 மைல்னு சொல்ல மாட்டான், 6 காதம் அப்படின்னுவான்.
இது பல சொல்ல பாருங்க, ஒரு சொல்லுல கூட இன்சொற்கள் சொல்லணும். அதே மாதிரி இவர் சொன்னார் இல்லையா, ஊழ்வினை. கண்ணகியும் சொல்றான். கண்ணகி போய் சாதாரண பெண்மணி, ஒரு 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 சூழல் ஒரு சாதாரண பெண்மணியா அசாதாரண பெண்மணியா மாத்துது. அதுவரையும் அவர்கிட்ட உறங்கி கிடக்கிற அந்த உணர்வுகள் வீறு பெற்று எழுது. எதுக்காக? தனக்கு தீங்கு நேர்ந்ததுன்னு இல்ல, தன் கணவனுக்கு கணவன் இறந்து விட்டான் இல்ல, கணவனை கள்வன் என்று சொல்லி விட்டார்களே என்ற அந்த ஒரு காரணத்துக்கு தான் அவள் எழுந்தான். கணவனை கொலை பண்ணியிருந்தா கூட வருத்தப்பட்டு அழுதுட்டு போயிருப்பான். ஆனா கள்வன் என தான் கையில இருக்க சிலம்பு கொடுத்து அனுப்புறான், வித்து வியாபாரம் பண்ணலான்னு. அதனால்தான் அவன் நேரா போய் அவன் நிக்கிறான், உள்ள விட மாட்டேன்றான். யாரு? இந்த நம்மளா என்ன பண்ணுவோம், உள்ள விடவே மாட்டான்பா, சீஃப் மினிஸ்டர் பார்க்க முடியலன்ட்டு வந்துடும். அப்படியே தட்டுறா. பொறியரு நெஞ்சத்து இறைமுறை, பொறியரு நெஞ்சத்து சொல்ற வார்த்தை, அறிவு அரைபோகிய பொறியரு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே. அறிவு அரைபோகிய, யோசிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட சிந்திக்கவே இல்லை. இறைமுறை பிழைத்தோன், நீதி. அதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இன்னைக்கு நம்ம பேசுறோம். நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா என்ன? ஆடி ஆற்றம் பாட்டம், ரெண்டு சைட்ல கேட்டுட்டு சொல்றதுதான் ஆடி ஆற்றம் பாட்டம், நேச்சுரல் ஜஸ்டிஸ். ரெண்டு பக்கம் கேட்காம தீர்ப்பு தந்துடும். இறை முறை பிழைத்தோன் வாயிலோ, இதெல்லாம் வள்ளுவத்திலேயே வருது. ஒருத்தர் ரெண்டு பக்கமும் பார்க்கணும். அதான் ஓர்ந்து அவர் சொன்னார் இல்லையா, கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும், அந்த அடி போடுறாரு பாருங்க வள்ளுவர். யார் மாட்டும் நீதி வழங்கணும், அதுதான் நீதியினுடைய தன்மை. 541வது குறள் இங்க கடைபிடிக்கப்பட்டிருக்கு. அவர் சொல்றா பாருங்க, நேரா போய் கெஞ்சல அவன். ஏய், எடுத்தவொன்னு அவரோட சிஸ்டம் பாருங்க, நேரா தேரா மன்னா, ஏய் யோசிக்காம நீதி கொடுத்தியடா, தேரா மன்னா. நீ இப்ப நான் சொல்றது நீ கேளு, நீ தப்பா பேசிட்ட, உன்னை பேச விட மாட்டேன். அபிடவிட் எழுதுறா, தேரா மன்னா செப்புவது உடைய. என்ன அந்த அடி, தேரா மன்னா செப்புவது உடைய. அந்த ஒவ்வொரு அடிகளும் எடுத்து புல்லுரு புண்கண் தீர்த்தோ நன்றியும், எல்லொரு சிறப்பின் இமையவர் விரப்ப, புல்லுரு கண்கம் புண்கண் தீர்த்தோன். ஒரு பறவைக்காக உயிர் கொடுத்தவன். வாயிற் கடைமணி நடுநா நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட, தாம் தம் அரும்பரல் புதல்வனை ஆழியில் மடித்தோ பெரும்பைய புலார் என் பதியே என்றான். ஒரு சின்ன ஒரு கண்ணு குட்டி செத்ததுக்காக தன் பையனையே தூக்கி தேர்காலில் விட்டான்டா. அந்த நாட்டை சேர்ந்தவன் நான். நான் யாரு அதை சொல்லணும்ல, ஃபர்ஸ்ட் தான் அப்பா அம்மாவை சொல்ல, மாமனார் மாமியார சொல்றாங்க. தான் அப்பா அம்மா யாருன்னு அந்த பொண்ணு பேசல, கல்யாணம் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் அந்த மாதிரி பேசினா ஏய் அடங்குவாங்க. அப்ப பேசுனது அவ்வூர் ஏசாச்சிரத்தின் இசை விலங்கு பெருங்குடி மாசாத்துவான் மகனையாகி வாழ்தல் வேண்டி. அடுத்த அடி சார் இவர் சொன்னாரு, உதயா இங்கதான் நீங்க பாக்கணும். மாசாத்துவான் மகனையாகி ஊர் வினை துறப்ப, அடுத்த அடி போடுவார். அவன் வரல, விதி தோத்துச்சு அவனை. நின் நகர் புகுந்து இங்கு என் இணையறி சிலம்பொன்று பகர்தல் வேண்டி நின் பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகியானே. அந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் கேஸ்ன்னுவாங்க. ஒரு கேஸ கோர்ட்ல எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் எங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஹவு டு ப்ரொஜெக்ட் மூட் கோர்ட்ல சொல்லி தருவாங்க. ஒரு கேஸை போய் நீ வக்கீல்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா உன் காமன் சென்ஸோட எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஒரு கேஸை போய் அப்படியே பேசக்கூடாது, தெரிஞ்சதெல்லாம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் கேஸ். இந்த கேஸை ரொம்ப அழகா ப்ரொஜெக்ட் பண்ணவ கண்ணகி. It's a beautiful projection, a subtle projection of case. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஊழ்வினைன்ற வார்த்தையை போடுவா. என் புருஷன் தானே வரல, ஊழ்வினை சொன்னார்ல. கடைசியில நடுகள் கண்ணகிக்காக அவன் வச்சான் சேரமன்னன். இதெல்லாம் வாழ்ந்த நிலை. இப்ப நம்ம சொல்லலாம் பெண்ணுன்னா இப்படிதான் வேலைக்கு போறாங்க. அன்னைக்கு அந்த காலத்துல வேற, இந்த கால சிஸ்டம் மாறி போச்சு. காலங்கள் வரும்போது நம்ம மாத்திக்கணும். அதனாலதான் வள்ளுவர் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னார் இல்லையா. எந்த கணவனையும் இன்னைக்கு நிக்க வச்சு இருங்க, பொழுதுட்டு உங்களை அனுப்புறேன் போங்க வேலைக்கு, ஏன்னா அவங்களும் வேலைக்கு போறாங்க இவங்களும் வேலைக்கு போறாங்க. அந்த காலத்துல என் பொண்டாட்டி தோதுதா, அது வேற வழி இல்லையா, தோதுதான் ஆகணும். இப்ப ரெண்டு பேரும் தானே வேலைக்கு போறோம். நீ அவரை தோழு, அவ உன்னை தோடுவா, ரெண்டு பேரும் தோதுவோங்க, மாத்தி முடிஞ்சு போச்சு மேட்ரு. இன்னும் நம்ம அந்த கதையை பேசினு கூடாது. ஆனா அந்த கதையில இருக்கக்கூடிய சிக்னிபிகன்ஸ், எபிகசி, ஒரு கற்புன்றது திண்மைன்னு பொருள். அது இட் இஸ் நாட் யுவர் பாடி சென்ஸ். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறது. உள்ள உறுதித்தன்மை தான் கற்பு. உள்ள உறுதித்தன்மை கற்பு. கற்பெனும் திண்மை உண்டாக பெறும். இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கும். தமிழ்ல இருக்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள், ஆழ்ந்த பொருளை நம்ம எடுத்துக்கணும். மேற்போக்கா பார்த்தா பொருள் வேறு.
சின்மை என்ற பொருள் அவனுடைய உறுதித்தன்மையை காட்டுகிறது. இன்னைக்கு நம்ம கற்புன்னு என்ன சொல்றோம்? நிறைய பேர் உலகத்துக்கு தப்பு செய்யாம இருக்கிறான். ஏன் தப்பு செய்யாம இருக்கிறான்? தப்பு செஞ்சா அசிங்கம், மாட்டிக்கினா கேவலம். நீ மாட்டினா கூட பரவாயில்லப்பா, தப்பு செய்ய நீங்க சொல்லி பாருங்க. நீ சொல்லி பாருங்க எத்தனை பேர் தப்பு செய்யறாங்க. அப்ப என்ன அர்த்தங்க? கற்பு உறுதி வேணும். எத்தனை நிறைவு எனக்கு வாய்ப்பே கிடைச்சா கூட தப்பு செய்யலன்னா அவன் தான். யாரும் பாக்குறாங்களா? யாரும் பாக்கலப்பா, அப்ப எடுத்துக்கோ அப்படின்னா அது வேற. யாருமே பார்க்காத போது கூட எடுக்காம இருக்காம பாருங்க, அவன் தான். அதான் கற்பு. இவங்க நிறைய பேர் ஒவ்வொரு டெபினிஷனும் மாத்திட்டாங்க. அதுதான் நம்ம நண்பர் கல் திண்மை அப்படின்னு சொன்னார். ரொம்ப அழகான அற்புதமாக படித்தார். அவருக்கு மீண்டும் நம்முடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி அர்ச்சிதா. அன்பெனும் உயிர் ஒளிர அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அகழ்வாரை தாங்கும் புவியே, செந்தமிழ் மொழியே, தேன் தமிழ் சுவையே, இங்கே கூடியிருக்கும் அவையே, அவையில் இருக்கும் பெருந்தகையே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி பேசப் போகிறேன் திறப்பில் இறங்கி. இந்த உலகிலேயே மிகவும் முக்கியமானது என்றால், மிகவும் பெரியது என்றால் உயிர். ஆனால் ஒழுக்கம் அந்த உயிரை விட மேன்மையான்று என்று கூறியார் வள்ளுவர். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று. உலகத்திலே மிகவும் உயர்வானது கல்வி என்பதை பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறினாலும் அந்த கல்வியை விட ஒழுக்கமே உயர்வானது என்பதை ஆர்காலி உலகத்து மக்களுக்கு எல்லாம் ஓதலில் சிறந்தது ஒழுக்கம் உடைமை என்பது முதுமொழி காஞ்சி. உப்பில்லா பண்டமும் ஒழுக்கமில்லா செயலும் குப்பைக்கு சமம் என்கிறார் சான்றோர். ஒழுக்கம் உயர்வு தரும், ஒழுக்கம் இருந்தால் உலகே தொழும். நீரின்றி அமையாத உலகு, சாதி மதம் பார்க்காமல் பழகு, ஒழுக்கமே நம் உண்மையான அழகு. அழியா ஒழுக்கம் அமைந்திருந்தால் அவரை உலகே தொழுதிடுமே. பணம் இருந்தால் மட்டும் ஒருவன் உயர்ந்து விட முடியாது. ஒழுக்கம் இருந்தால் மட்டும் போதும், எவரும் தாழ்ந்து விட முடியாது. ஐம்புலங்களை மடக்க ஒழுக்க விதிகளை பின்பற்றுவதால் ஏற்படும் நன்மைகளை திருமூலர் கூறுகிறார். எந்த ஒன்றும் இழைத்து நிற்க ஓர் நேர்த்தி வேண்டும், அதுவே ஒழுங்கு, அதுதான் ஒழுக்கம். உங்கள் பெயரும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் என்றும் இந்த உலகில் அழியாமல் நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒழுக்கத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும். ஒழுக்கத்தை போற்றி பின்பற்றி வாழ்ந்தவர்கள் உலகில் மகான்களாக உயர்ந்துள்ளார்கள். எடுத்துக்காட்டு வள்ளலார், புத்தர், இயேசு, நபிகள் நாயகம் என்ற அனைவருமே ஒழுக்கம்தான் உயர்வானது என்று கருதினார்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார், தன்னை சிலுவையில் அறைத்தவரையும் இறைவனிடம் மன்னிக்குமாறு வேண்டிய இயேசு, தன் மீது குப்பையை கொட்டிய பெண்ணை உயிர் காத்த நபிகள் நாயகம், அளவில்ல துன்பம் அடைந்த போது ஒருபோதும் பொய்யுரைக்க மாட்டேன் என்று மறுத்த அரிச்சந்திரன் போன்றவர்கள் ஒழுக்கத்தினால் உயர்ந்த சான்றோர்கள் ஆவர். சினம், பொறாமை, பிற பொருளுக்கு ஆசைப்படுதல், கொடிய சொற்களை நீக்குதல் ஆகிய 4 நீக்கி ஒழுக வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். மனிதனுக்கு பகுத்தறிவு என்ற 6வது அறிவை இறைவன் கொடுத்ததற்கு காரணம் அவன் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதால் தான். உள்ளத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தூய்மையாக நடந்து கொள்வதே தான் ஒழுக்கம். மனிதனை மனிதனாக வாழ வைப்பது ஒழுக்கம். மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்துவதும் ஒழுக்கம். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ எண்ணம், சொல், செயல் இவற்றால் எந்த தீங்கும் விளைவிக்காததுதான் உண்மையான ஒழுக்கம் என்று கூறி அவையோர் அனைவருக்கும் நன்றி கூறி வெற்றி மட்டும் என்றும் நிலைக்காது, தோல்வி இல்லா வாழ்க்கை இனிக்காது. முயற்சி என்ற விதையை விதைத்துக் கொண்டே இருப்போம். முளைத்தால் மரம், இல்லையேல் மண்ணிற்கு உரம். தமிழனாய் பிறந்ததே ஒரு அறம். முடிவுரையில் வணங்குவதே ஒழுக்கம், அதுவே என்றும் என் பழக்கம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். தமிழ் பெரியார் திருவிக்கா விருது பெற்ற நம்முடைய உமா ராஜ்குமார் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க ஒரு எதுக்காக வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல, அவங்களே சொல்லிட்டோம். வாங்க. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. அதாவது இருக்கும் வரை மட்டுமல்ல, இறக்கும் வரை கற்றுக்கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் திருவிக்கா பூங்கா அரங்கங்களில் மட்டுமல்லாமல் சென்னை முழுவதும் திருவிக்கா பேச்சு பயிலரங்கங்களையும் மூவாரங்கங்களையும் உருவாக்கி கொடுத்த நமது நெறியாளர் ஐயா அவர்களுக்கு எனது முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். அதாவது ஒரு செயலை தொடர்ந்து செயல்படுத்தணும், அது பிறகு வெற்றியாகும். அதே மாதிரி சில நிறைய எடுத்துக்காட்டுகள் எல்லாம் நமக்கு இருக்குது.
திருவிக்கா பேச்சு பயிலரங்கங்கள்லயே நம்ம அண்மையில் மறைந்த நமது அம்பிகா மேடலாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவங்க வந்து இருக்கும் வரை மட்டுமல்ல, இந்த மண்ணில் மலர்ந்த மனிதர்கள் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை உண்டு. அந்த திறமையை வந்து அவங்க இறக்கும் வரை வெளிக்காட்டுனாங்க. அவங்களுடைய கேன்சர்னு தெரிஞ்சும் வந்து அரங்கத்தை தொடர்ந்து நடத்தினாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவங்களையெல்லாம் இன்னைக்கு நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்ம கண்டிப்பா அவங்க வந்து ஒரு பெண்ணா வந்து அதை எடுத்து செய்யறாங்க அப்படின்னா பல ப்ராப்ளங்கள் இருக்கும். அது நமக்கு எல்லாம் தெரியும், அதை செய்யக்கூடியவர்களுக்கு தெரியும். அந்த வகையில சோ இருக்கும் வரையிலும் நம்ம கற்றுக்கொள்வோம், இறக்கும் வரை கற்றுக்கொள்வோம் என்று பல கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஐயாவை வந்து அரங்கங்களை உருவாக்கி அதுல நிறைய பிரச்சனைகள்லாம் ஐயா சமாளிச்சு நான் வெளியில வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். அந்த வகையில ஒவ்வொரு அரங்கத்திலயுமே ஒவ்வொரு ப்ராப்ளங்கள் இருக்குது. அதையெல்லாம் வெளியில கொண்டு வராம நம்ம வந்து தொடர்ந்து அரங்கங்களை நடத்திடணும் அப்படின்னா அதுக்கு எது நம்மளே நம்ம அரங்கத்துல வர்றவங்கள நம்மளே பாராட்டிக்கலாமே. அப்படி கிடையாது. நம்ம குழந்தைங்க வந்து நம்ம பேசுறப்ப நம்ம பாராட்டுறதை விட நம்ம ஆசிரியர்கள் சொன்னா அதை கொஞ்சம் நல்லா கவனிப்பாங்க, ஆசிரியர்களோட பேச்சு நல்லா கேட்பாங்க, அதை வழிதான் பின்பற்றி வர்றாங்க. அந்த வகையில தொடர்ந்து அம்பத்தூர் அரங்கம் செயல்பட்டதுல வந்து 400 வாரம், இன்னும் ஒரு 2 வாரத்துல 400 வந்து இருக்குது. 300 செலிப்ரேட் பண்ணணும். இப்ப 400 கொஞ்சம் அதை விட கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல பண்றதா இருக்கும். அது என்ன மெயினா இப்ப இன்னைக்கு வந்து கூப்பிடுற எல்லாரையுமே அழைக்கிறதுக்காக வந்திருக்கோம். இப்ப நாங்க அங்க ஒரு 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ நம்மளே பாராட்டிக்கிறத விட நம்ம ஐயா வந்து மற்றவர்களையும் நம்ம பாராட்டணும் அப்படிங்கிறதுதான் எங்களுடைய ஒரு கான்செப்ட். ஐயா சொல்லுங்கனாக்கா. சோ எல்லாரும் வரணும். அதை விட முக்கியமா நம்ம எல்லாரும் எவ்வளவோ நம்ம பேசுவோம். ஒருவர் வந்து என்ன கருத்து நிறைவு பேசலாம், ஒருத்தங்க நகைச்சுவையோட பேசுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நம்ம பேசுவோம். ஆனா ஐயாவோட பேச்சுக்கு யாரால ஈடுகட்ட முடியாது. அந்த அளவுக்கு ஐயா பேசுவாங்கிறது நமக்கு அனைவருக்குமே தெரியும். ஒருத்தவங்களை கவர் பண்ணி எப்படி பேசுறது, ஒருத்தவங்களுக்கு புத்தி எப்படி பேசுறது, சோ பேசிட்டு இருக்கலையே மற்றவங்க எப்படி சிரிக்க வச்சு பேசுறது, எல்லாமே ஐயா கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம். அதனாலதான் நம்ம தொடர்ந்து இந்த அரங்கங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிறோம். சோ இப்ப கூட இந்த நம்ம முனைவர் நம்ம உதயகுமார் சார் பேச்ச என்ன திருக்குறளும் அதனுடைய கருத்துக்கெல்லாம் எடுத்து சொல்றப்ப அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், ஆனா மறந்துருப்போம். அதை மெமரி பவர் எல்லாருமே இந்த அரங்கங்களா இருக்கட்டும், மூவரங்கமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே சோ இந்த மாதிரி ஒரு சின்ன கருத்தோட சொல்லிக்கொண்டு ஐயாவுக்கு முதல்ல அவங்க வந்த பிறகு சசி ஆனந்த் மேடம் இன்விடேஷன் எடுக்கிறவனா ஐயாவுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஐயாவுக்கு முதல்ல கொடுத்துட்டு நம்ம கமலக்கண்ணன் சார், ஐயா எல்லாருமே நம்ம தமிழ் பெரியார் விருது பெற்ற ராஜா சார், ஜோதிமணி சார், முனைவர் உதயகுமார் சார், வசீகரன் சார் எல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1, அதாவது எந்த இடத்துல என்ன நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வசீகரன் சார் உதவியா இருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம காளிதாஸ் சார் எல்லாம் எங்க ஊரு, அதனால சோ எல்லாருமே யாரையும் இந்த புதுசா இப்ப அண்மையில் வந்த இணை அமைப்பாளர் குருசங்கர் சார், நம்ம அண்ணாச்சி ஐயா, எல்லாரையுமே யாரையுமே சொல்லலைன்னு இல்லாம எல்லாரும் வரணும். ஏன்னா நம்ம இப்ப இன்னைக்கு மூவாரங்கம் வந்திருக்கோம் அப்படின்னா எல்லாரையும் நம்ம பாக்குறோம். சோ இப்ப ஜோதிமணி ஐயா அரங்கத்துல பார்த்தா அவங்க அரங்கத்துக்கு வர 20 பேரை தான் நம்ம பாக்குறோம். அம்பத்தூர்ல 10 பேரை தான் பாக்குறோம். இப்ப மூவாரங்கம்னா மாசத்துல ஒரு டைம் நடக்குதுன்னா இப்ப மூவாரங்கத்துல தான் பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி விழா எதுக்கு நம்ம நடத்துறோம் அப்படிங்கிறது நடத்தின நம்ம ஐயா ஜோதிமணி ஐயா தெரியும், ராஜா சார் எல்லாருக்குமே தெரியும். எல்லா அரங்கத்துல இருந்தும் எல்லாரும் வரணும். இந்த விழா நடத்துறதோட மெயின் பார்ட் எல்லா அரங்கத்துல இருந்து எல்லாரும் வந்து நம்ம ஐயாவுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கணும். அதே நேரத்துல அங்க உள்ளவங்களையும் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. 300 நடத்தணும், அதுக்கு அடுத்து என்ன 400. ஏன் அப்படின்னா இந்த 2 வருஷத்துல சோ அவர்களையும் பாராட்டணும். நம்மளே பாராட்டிக்கிறதுல பிரயோஜனம் இல்லையே, அப்புறம் ஏன் நம்ம நடத்தணும் அரங்கம்? அதுதான் இதனுடைய மெயின் பார்ட் என்று சொல்லி ஐயாவுக்கு முதல் இன்விடேஷனை கொடுத்துருவோம். கொடுத்தா கூட போதும். வாட்ஸ்அப்ல நம்ம சாட்சியை கொடுத்துட்டீங்கன்னா வித்தியாசமா போட்டு எல்லாருக்கும் எல்லா அமைப்பாளர் இணைப்பாளர் எல்லா அரங்கங்களும் கூட நீங்க இருந்ததுன்னா 2 பேர் அவ்வளவுதான். மற்றபடி எல்லாருக்கும் வேணும், எனக்கு கூட வேணும். வாட்ஸ்அப்ல இருந்தாலே குரல் எண் 977 எழுதி அனுப்பிய பாச்சுலருக்கு என் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிக்க வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த 74 ஐயா. ஐயோ மன்னிச்சிருங்க. இல்ல அந்த குரல் நினைக்கும் போதே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதுதான் ஐயா கிட்ட கூட சொல்லலான்னு இருந்தேன்.
இல்ல அதையொட்டி கவிதை கூட எழுதலாம். ஐயோ வேணாம், முதல்ல அந்த டாபிக் வேணவே வேண்டாம்னு சொல்லி விட்டார். ஒருமை மகளிரே போல், மன்னிக்கவும், ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு. ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு. செயற்கரிய செய்தல் தருக்கு இன்மை, பிறர் குற்றம் கூறாமை, நிலையில் தாழாமை, நிறைமாந்தர் போல் பணியுமாம் என்றும் பெருமை. இதை ஒட்டி அவருடைய கவிதை சொல்றார். கொச்சை உறவுக்கு கைகாட்டா கொள்கையால், கொச்சை உறவுக்கு கைகாட்டா கொள்கையால் ஒச்சமிலா மாதர்தம் உச்சநிலை உள்ளம் போல் ஓங்கு புகழ் தாங்குகின்ற உன்னத சான்றோரும் தாங்கார் தரம் குறைந்த சொல். மானம் பெரிதென வாழும் மகளிர் போல் காணும் நிறைமாந்தர் கொண்டொழுகும் கீர்த்தியில் தானம் புரிந்திடுவார், தக்க துணை தந்திடுவார், தன்னால் மட்டுமென்று தர்க்கவாதம் பேசாதார். மண்ணு புகழ் ஞானத்தில் மாசரு சேவை செய்தும் கண்ணுறும் கூடா ஒழுக்கத்தை கண்டித்தும் தன்னுடைய வாதத்தில் பின்னிருப்போர் தாழாது முன்னெடுக்க வந்தால் முரண்பாடு காட்டார். இதை இன்னொரு காட்சியா படம் பிடிக்கிறார். ஆடுகள பூங்காவில் 6 பேர் உட்கார்ந்து அந்தரத்தில் ஆடுகின்ற வண்ணமிகு நாற்காலி, அந்தாதி சொந்தத்தில் ஆடி வரும் நாற்காலி, ஆகாயம் பூமி என ஆங்காங்கே சுற்றி வரும். காற்றுக்கு தானாடும் காலில்லா நாற்காலி, காற்றுக்கும் காலில்லை கண்டாடும் நாற்காலி. நேற்றைக்கு வந்த காற்று நின்று நின்று யோசித்து மாற்றி வீச எண்ணியதால் மீண்டும் வரும் நாற்காலி. தோட்டத்தில் காணாமல் தேங்கவும் இல்லாமல் மாற்றத்தை காட்டுவித்து மேலாடும் காற்றுக்கு சீற்றத்தை சீண்டிவிட்டு சிந்திக்கா நாற்காலி, ஆற்றலை தூண்டிவிட்டு ஆட்டுவிக்கும் நாற்காலி. தீர்ப்பெழுதும் நாற்காலி தான் அமரத்தான் என்று ஏற்பாடு செய்தவரும் அங்கு வரும் நேரத்தில் எத்தனைத்த காட்சியில் இன்னொருவர் வந்துடுவார். இப்பொழுது போராட்டம் யாருக்கு சொந்தம் என்று. எத்தனைத்த காட்சியில் இன்னொருவர் வந்துடுவார். இப்பொழுது போராட்டம் யாருக்கு சொந்தம் என்று. அப்பொழுது ஏற்படும் கூச்சல் குழப்பத்தில் தப்பாக வேண்டாம் என்று தானேகும் நாற்காலி. அப்பொழுது ஏற்படும் கூச்சத்தில் குழப்பத்தில் தப்பாக வேண்டாம் என்று தானேகும் நாற்காலி. தீர்ப்பெழுதி கொண்டு வரும் தேர்தல் முடிவென்று தேடி வந்த கூட்டத்தார் தென்றல் என காத்திருந்தார். சூடி கலைந்த பின் சுத்தமாகும் நாற்காலி, சூடி கலைந்த பின் சுத்தமாக்கும் நாற்காலி. சொல்லுதற்கு நாழி பார்த்து சூழலுக்கு ஏற்றபடி 4 வகை மாந்தர்க்கும் நல்ல குடி தோன்றினார்க்கும் நாற்காலி சொந்தமென நாவார கூறியதால் போர்க்கோலம் பூண்டிருந்த பூங்காவில் ஆனந்தம் நாற்காலி கூறும் நகைத்து. இப்படி சொல்லி முடிக்கிறார். காற்றோடு கூத்தாடும் கால் இல்லா நாற்காலி காத்திருப்போர் பட்டியலில் கூடும் அப்படின்னு சொல்லி இன்னொரு கருத்தையும் சொல்லி முடிக்கிறார். தாயையும் தமிழையும் வணங்கி தமிழையும் தர்க்கத்தையும் தன் முண்டாசுக்குள் முடிந்த முறுக்கு மீசைக்கு நறுக்கு சொல்லுக்கும் சொந்தக்காரர் என் பாட்டன் பாரதியை நிறுத்தி என் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கெடுத்து முழங்கிய பாவேந்திரனை நினைத்து முத்தமிழின் சாரெடுத்து முக்கணியின் சுவையினிலை வித்தனவே முளைத்திருக்கும் சத்தான டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கம் சான்றோருக்கு என் முத்தான வணக்கம். ஈன்று புறம் தந்த பெற்றோருக்கும் சான்றோராக்கிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் இச்சபை நிலை ஆண்டோராய் விட்டிருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் குருசங்கர் கனகராஜனின் பணிவான வணக்கம். ஒருமை மகளிரை போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு. குறள் 974. ஒருவனையே ஏற்று வாழும் மகளிரை போலவே பெருமை தன்னைத்தானே அறிந்து நேர்மையாய் வாழ்தல். பின்னி பிணைந்து உறவாடின வேப்ப மரமும் அரச மரமும் போல. ஆசையே அழிவிற்கு காரணம் எத்தனை ஆசை புத்தன் மீது. தண்டவாளத்தை தவிக்க விடாத தகவல் சொல்லும் ரயில் பயணங்கள். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் உறவாடி நமக்கு கிட்டும் நீர் போலவே. உரைசால் பத்தினியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு நான். உறவுகளில் உண்டாகும் குழப்பத்திற்கு எப்போதும் காத்திருக்கும் தீர்வு போலவே. செயல் முன்னேற்றத்திற்கும் திட்டமிடல் வெற்றி வளர்ச்சிக்கு முயற்சி போலவே. ஊழியனையும் உறுத்து வந்து ஊட்டும் நேர்மையின் வெளிப்பாடு இன்பம் போலவே என்று வாய்ப்பளித்த அனைத்து சான்று பெருமக்களுக்கும் நமது பெரியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. கவிதைன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டோம் 36வது அரங்கத்தில். அதுல இருந்து கவிதைன்னு வாசிச்சிருக்கிறேன். அது வாசிச்சு தான் இருக்கேன், நான் பாடல சொல்லலை. அதான் கவிதை 974வது குறள்ல தலைப்பு வந்து ஐயா சொல்லியிருந்தார். கவிதை தன்னைத்தான் கொண்டொழுகின் அப்படின்னு ஒரு திருக்குறளை சொல்லியிருந்தாரு. ஒருமை மகளிரை போல் பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு. கற்பொழுதும் காத்துக்கொள்ளும் பெண் போல நெறியோடு தன்னை காத்துக் கொள்வதால் ஒருவனுக்கு பெருமை வந்து அடையும் அப்படின்னு ஐயன் வள்ளுவர் சொல்றார். அது கற்பும்
ஒழுக்கம் பாதுகாத்து வாழ்கின்ற பெண் தன் கடமையிலிருந்து தவற மாட்டார். படருகின்ற கொடி எவ்வாறு பற்றி கொண்டு தன் வளர்ச்சியை தானே அடைகின்றதோ பருவம் வந்தால் தான் பூக்கும் என்பது விதி. தனிமையில் வளர்ந்திட்ட கொடி படர்வது தன் நிச்சயால் தழைத்து ஓங்கி வளர்வது, பூத்தும் காய்த்தும் பழமாகி பலன் தருகிறது. இயற்கையின் பரிணாமம் காலத்திற்கு ஏற்ப தன்னைத்தானே அடைக்காத்து கொண்டு செழுமையாக அடைந்த பலன் தர தொடங்குகிறது. இவைகளைப் போலவே சில தாவரங்கள் பலன் தராமலே செழுமையாக வளர்கிறது. இவைகள் அழகை சேர்க்குமே தவிர பலன் இல்லை. இவைகள் போன்ற உயிரினங்களின் தன்மை உண்டு. மாறுபட்ட பரிணாமங்களின் வளர்ச்சியை சேர்வை. போற்றி பாராட்டப்பட வேண்டியவைகள் பெருமை கொள்ளப்பட வேண்டிய தன்மைகள். கவிதை அவ்வளவுதான். அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழுக்கு வணக்கம். திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் 98 பெருமை. குறள் 974. ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு கவிதை எது சொன்னாங்க, கொஞ்சம் கற்பனையா செஞ்சு பார்க்கலாமா? ஓகே. இலைகள் சலசலப்பு, கிளையில் அணில்கள் கீச் கீச் சத்தம். நிறைய சினிமாலாம் பார்த்துருக்கலாம், இந்த காட்சி அடிக்கடி வரும். அதுதான் சொல்றேன். அது இலைகளின் சலசலப்பு, கிளையில் அணில்கள் கிரிச் கிரிச் சத்தம். சண்டையிடுகின்றனவா இல்லை காதல் பரிபாஷையா? கூர்ந்து நோக்கின் கேட்கும், கூர்ந்து நோக்கின் கேட்கும். நாம் 5 அறிவு பிராணிகள், நமக்கில்லே கற்பு. நாம் 5 அறிவு பிராணிகள், நமக்கில்லே கற்பு. மாந்தர்க்குண்டு கற்பு, மாந்தர்க்குண்டு கற்பு. பெருமை மாற்றான் அறியா மகளிருக்கே இல்லை. பெருமை சேரும் மாற்றால் அறியா மகனிடமுமே. ஓகே. பெருமை மாற்றான் அறியா மகளிருக்கே இல்லை. பெருமை சேர்க்கும் மாற்றால் அறியா மகனிடமுமே. நன்றி, வணக்கம். இந்த கவிதையை உங்களுடைய கவனத்திற்கும் உங்களுடைய உள்வாங்கலுக்கும் இந்த கவிதையை படைக்கின்றேன். இதோட புகழ் நெல்லை அன்புடன் ஆனந்தியார் அவர்களுக்குத்தான். ஏன்னா அவங்க அமெரிக்கால இருந்தாலும் நம்ம சிந்தையெல்லாம் நம்மிடையே வைத்திருக்கிறார்கள். ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகி உண்டு. 97வது டாக்டர் மூவா ஜூன் மாத கூட்டம் சிறப்புடன் நடைபெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் பங்களிப்பாய் இக்குறள் கவிதையை தந்தமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை எழுதியிருக்காங்க. இந்த கவிதையை நான் அப்படியே படிக்கிறேன். அவங்க படிச்சா என்னோட சிறப்பா படிப்பாங்க, இருந்தாலும் நான் படிக்கிறது என் கடமை. பண்பட்ட குணத்தாளை பாதுகாக்க எவரும் தேவையில்லை. தன்னை உணர்ந்தவளுக்கு தடுப்புச்சுவர் தேவையில்லை. அடுத்த அடி போட்டாங்க. அறநெறி காத்துணர்ந்த அன்புடையாளுக்கு 1000 சட்டங்கள் தேவையில்லை. அறநெறி காத்துணர்ந்த அன்புடையாளுக்கு 1000 சட்டங்கள் தேவையில்லை. எத்தகு நிலையிலும் இடர்வரும் காலத்திலும் நேர்மை வழுவாது, நெறிமுறை தவறாது, பண்பை தொலைக்காது. நடிகள் பாருங்க, நேர்மை வழுவாது, நெறிமுறை தவறாது, பண்பை தொலைக்காது. உண்மையே ஆயுதமாய் உணர்வுகளே கேடயமாய் உத்வேகமாய் கைகொள்ளும் ஒருமை மகளிருக்கு ஒப்பீடு எவரும் இல்லை. அடுத்த அடி போடுறாங்க. தனித்து இருந்தாலும் தன்னை சுற்றி தரணியே இருந்தாலும் தன் நிலை தாழாமல் தன்னை காத்து திடமான சிந்தனையுடன் தீர்க்கமான கொள்கையுடன் வளம் வருவாளுக்கு உற்ற பெருமையும் ஊராரின் வாழ்த்தும் உருத்தின்றி கூடி வர உற்றபுகழ் நாடி வரும். நெல்லை அன்புடன் ஆனந்தி, ஜூன் 24, 2020. மூவா திருக்குறள் நற்பணி மன்றத்தினுடைய 97வது அரங்க நிகழ்விற்கு
தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற முனைவர் திரு கமலக்கண்ணன் உள்ளிட்ட அவைக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, எனக்கு இன்றைய கால ஓட்டத்திலே மிகவும் அருமையான ஒரு தலைப்பை கொடுத்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பேசவும் வைத்திருக்கிறார். நற்குறள் நிறுவும் நல்லாட்சி. நல்லாட்சி என்று சொல்லும் பொழுது எதை நல்லாட்சின்னு சொல்றது அப்படின்னு சொன்னா, நாம் பல எடுத்துக்காட்டுகளை நம்முடைய முன்னோர் மூலமாக இலக்கியங்களின் மூலமாக எடுத்துக்காட்ட முடியும். இப்பொழுதைய ஆட்சிகள் நல்லாட்சிகளா அப்படின்னு சொன்னா, ஒரு நாணயத்திற்கு 2 பக்கமும் உண்டு. ஒரு பார்வையாக பார்த்தால் இது நல்லாட்சியாக இருக்கலாம், மற்றொரு பார்வையாக பார்த்தால் இது நல்லாட்சி அல்ல என்று. ஆக எப்படியும் 2 கருத்துக்கள் இருக்கதான் செய்யும். அதுவும் ஜனநாயக நாடு அப்படின்னு சொன்னாக்க அதுல கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா நிறைய தான் இருக்கும். அதனாலதான் ஜனநாயக நாட்டிலே தேர்தல் என்று ஒன்று நடந்து பெருவாரியானவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள்தான் முதலமைச்சராகவோ அல்லது பிரதம மந்திரியாகவோ அமைய முடிகிறது. ஆகவே அங்கே நல்லாட்சி அப்படின்னு சொல்லும் போது பெருவாரியானவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆட்சி என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். இந்த வகையில இப்பொழுது உதாரணத்துக்கு ஒன்று பார்ப்போம். அந்த காலத்துல உதயகுமார் ஐயா அவர்கள் மிகவும் அருமையான ஒரு ஒப்பீட்டினை இங்கே கொண்டு வந்தார். மிகவும் அருமையான ஒப்பீடு, கேட்பதற்கு மிகவும் அருமையாக இருந்த இளங்கோவின் திருவள்ளுவர் இமைத்து மிகவும் அருமையான ஒப்பீடு. அந்த வகையிலே நம்முடைய பாண்டியன் அவையிலே கண்ணகி நீதி கேட்டு வந்து தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று தன்னுடைய வழக்கை எடுத்துரைக்க மன்னன் உண்மையை உணர்ந்து நானே கள்வன் யானோரசன் நானே கள்வன் என்று உயிர் நீத்து மாண்பை காப்பாற்றினான் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மாதிரி மனுநீதி சோழன் தேர்காலிலே தன்னுடைய மகனை இட்டு நீதியை நிலைநிறுத்தினான் பார்க்கிறோம். இதெல்லாம் வரலாறு, நடந்தது வரலாறு. இந்த மாதிரி பல இருக்குது. பொற்கை பாண்டியன் என்ன செய்தான்? தன்னுடைய ஒரு கையையே வெட்டி கொண்டான். ஏனென்றால் இரவு நேரத்திலே அவன் ஒரு ஆர்வ கோளாறின் காரணமாக ஒரு நிகழ்வில், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதை விளக்குவதற்கு தயாராக இல்லை, அவன் தன்னுடைய கையையே அங்க எடுத்துக்கணும். அந்த மாதிரி பல்வேறு கட்டங்கள்ல பல்வேறு அரச பெருமக்கள் நீதி வழுவாமல் ஆண்டிருக்கிறார்கள். அந்த வகையில இங்க ஒரே ஒரு நிகழ்வை நான் எனக்கு பதிவு செய்ய விரும்புறேன். மத்திய பிரதேசத்துல ஒரு ராஜா இருந்தார். இதெல்லாம் நம்முடைய நாட்டினுடைய கதைகளே பல பேருக்கு வெளியில போய் சேரல, எல்லாமே மறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, வெளிவரவில்லை, அவ்வளவுதான். இந்த நிகழ்வு பாருங்க, நம்ம மனுநீதி சோழன் மாதிரியே அமைந்திருக்கு. இவர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு மன்னர். ஏறத்தாழ ஒரு 300 அல்லது 400 ஆண்டுகளுக்கு முன்னால ஆட்சி செய்த ஒரு மன்னர். அவர் ஓர்சா, ஒரிசா இல்ல, ஓர்சா என்ற ஒரு பகுதியை ஆண்டு வந்த ஒரு மன்னர். அவருடைய பெயரு வீர சிங் தேவ் அப்படின்னு பேர். வீர சிங் தேவ். அவருக்கு ஒரே ஒரு பையன், அவன் பேரு பர்வீர் ராய் அப்படின்னு பேர். ஒரே பையன், மிகவும் செல்லமாக வளர்கிறான், எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்கிறான், மன்னர் சிறப்பான ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். இவன் என்ன செய்யறான்? இளம் வயது 21 வயசு தான் அவனுக்கு. வழக்கம் போல எல்லா இளைஞர்களுக்கும் உள்ள ஆர்வம், தன்னுடைய நண்பர்களை எடுத்துக்கொண்டு கானகத்திற்கு வேட்டையாட செல்கின்றான். வேட்டையாட சென்ற இடத்துல இவனுக்கு எதுவும் கிடைக்கிறதுக்கு முன்னால மான்கள் துள்ளி ஓட பார்த்துட்டு மானமான அடிக்க ஆரம்பிச்சான். அப்போ அங்கிருந்த முதியவர் ஒருத்தர் சொல்றாரு, ஏப்பா இந்த மானை போய் வேட்டையாடுறேன், பெரிய இளவரசர் நீ போய் இந்த மான வேட்டையாட வந்தவ, அது என்ன வாயில்லா ஜீவன், இந்த மாதிரி பண்றியே அப்படின்னு சொல்லி அவரை அறிவுரை கூறுறாரு. உடனே உனக்கு கோபம் வந்து, நான் யார் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்க, நீ யாராக இருந்தாலும் என்னப்பா, வாயில்லா ஜீவன், அதை விட்டு விடு, வேறு ஏதாவது பன்றி கூட்டங்களையோ அல்லது காட்டெருமை கூட்டத்தையோ புலியையோ வேட்டையாடு, நீ ஒன்னன் அல்லவா, இளவரசன் அல்லவா அப்படின்னு அறிவுரை கூடுறாரு. உடனே கோபம் வந்து, எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா, நீ எனக்கே வா அப்படின்னா எடுத்து அம்பை எடுத்து அவரை விட்டான். அவர் ஆள் காலி ஆயிட்டு இறந்தே விட்டார். கானகத்திலிருந்து வீட்டுக்கு திரும்புகிறான். தோழர்களோடு வந்தாச்சு. அதற்கு முன்னாலேயே செய்தி மன்னனுக்கும் வந்து விட்டது. மன்னனுக்கு செய்தி வந்ததும் உடனே மறுநாள் அரசை கூடுகிறது.
அரசவையிலே மன்னர் மந்திரி வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். மந்திரி வந்து அதுக்கு முன்னாலேயே மன்னர்கிட்ட பேசியிருக்கார். ஐயா, இந்த மாதிரி பையன் பண்ணிட்டான், சின்ன பையன், ஆர்வக் கோளாறு, அதனால ரொம்ப தண்டிச்சுடாதீங்க. உங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் ஐயா, வாரிசே கிடையாது. அப்புறம் அதனால தயவு செய்து தண்டித்து விடாதீர்கள், அதிகமா தண்டனை கொடுத்துடாதீங்க. தண்டனை உண்டு, ஆனால் பார்த்து கொடுங்கன்னு மந்திரி ஆலோசனை வழங்குறார். ஆனா ராஜா என்ன பண்றாரு, கேஸ் வரும்பொழுது விசாரித்து விட்டு இப்பொழுது என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாரையும் கேட்கிறார். போதும் எல்லாரும் தகைச்சு போய், ராஜா விட்டு பிள்ளையாச்சு, அதை போய் யாராவது ராஜா விட்டு கண்ணு குட்டியை போய் தண்டனை கொடுக்கணும் எவனா முன்ன வருவானா? எல்லாம் வாய மூடிட்டு உட்காந்து, ஐயோ நமக்கு ஏண்டா அப்படின்னு. உடனே மன்னர் எழுந்தாரு, ஒரே தண்டனை தான். அவன் எப்பொழுது ஒரு முதியவர், அதுவும் வாயில்லா ஜீவன் சொல்லி ஒரு அறிவுரை கூறும்போது அதை கேட்காமல் அவரை மரித்தானோ, இவனும் அதே மரண தண்டனை அடைவான் அப்படின்னு சொல்லிட்டார். மரண தண்டனை தான் இவனுக்கு அப்படின்ட்டு. அப்ப ஒரே பிள்ளை, வாரிசு கூட இல்லை. அப்போ மன்னர் கேட்கிறார், அமைச்சர்கள் பெருமக்கள்லாம் கேட்கிறாங்க, மன்னா அவசரப்படாதீங்க மன்னா. இல்லை, இந்த நாட்டிலே இவனை போல எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள், திறமைசாலிகள் இருக்கிறார்கள், அவர்களில் எவரேனும் ஒருவர் இந்த நாட்டை ஆள முடியும். ஆகவே நீங்கள் என்னுடைய பிள்ளை என்று தயவுதாட்சணை காட்டக்கூடாது, கண்டிப்பாக அவருக்கு மரண தண்டனை தான் அப்படின்னுட்டு பதிவு செய்தார். மரண தண்டனையை வழங்கினார். இந்த மாதிரி தான், இதுதான் வள்ளுவர் சொல்றது, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் நாட்டில் இறை. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன்னா முறையாக நீதி வழங்கி ஒரு மன்னவன் ஆண்டு கொண்டிருந்தான் என்றால் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும், அவனை கண்டிப்பா இறைவனாகவே மக்கள் மதிப்பார்கள் என்று பார்க்கணும். இது நடந்த ஒரு நிகழ்வு, ஏறத்தாழ ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னால். இந்த மாதிரி எண்ணற்ற அரசியலாளர்கள் இருக்கிறாங்க, ஆட்சி புரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அதே போல பல விடயங்கள்ல முறை செய்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பார்வையில் ஒரு மாதிரி சொல்லுவோம். இப்போ அன்னை இந்திரா காந்தி அம்மா அவர்கள் இருந்தார். அவர்கள் ஆட்சியின் பொழுது வெஸ்ட் பெங்கால்ல, பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான்ல பயங்கரமான கலவரத்தின் காரணமாக எண்ணற்ற மக்கள் தன்னுடைய உடுக்கை, உடை, உற்றார் அனைவரையும் இழந்து ஓடி வர்றாங்க. எங்க வர்றாங்க? வங்காளத்தை தூக்கி தஞ்சமடைய வருகிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய நாடோ அப்பொழுதுதான் வளர்ந்து வருகின்ற ஒரு நாடு. இத்தகைய சூழ்நிலையில அங்கே எச்சரிக்கை கொடுத்து பார்த்தாங்க, நீங்கள் இந்த மாதிரி செய்தீர்களானால் நாங்கள் எங்களுடைய இராணுவத்தை அனுப்பி தலையீடு செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அங்கே உள்ள பாகிஸ்தான் அதிபர் அதை பற்றி அஞ்சவில்லை. அவருடைய போர்ப்படையை அனுப்பி கொண்டே இருந்தார். பார்த்தாங்க, உடனே என்ன செய்தாங்க, நம்முடைய இராணுவத்தை அனுப்பி முழுக்க பாகிஸ்தான் படைகளை அப்புறப்படுத்தி அவர்களை வங்காளதேசம் என்று முஜிபுர் ரஹ்மான் அவருடைய தலைமையிலே ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி அவர்கள் கையில ஒப்படைச்சிட்டு அப்படியே வந்தார். இது இந்திரா காந்தி செய்த மிகப்பெரிய ஒரு துணிச்சலான ஒரு செயல். ஆக ஆமா, இந்திரா காந்தி அம்மையார் செய்ததுதான். ஆக இந்த மாதிரி துணிச்சல் அங்க. அப்போ அந்த மன்னன் நீதியை நிலைநாட்டுகின்றார் போல இந்த அம்மையார் என்ன செய்யறாங்க, இப்ப ஆபத்து என்று வரும் பொழுது தன்னுடைய நாட்டுக்கு வருகின்ற ஆபத்து அது நீங்க விட்டீங்கன்னா லட்சக்கணக்காயிரம் கோடிக்கணக்கா வந்துருவாங்க. எங்க தாங்கிறது? முடியாது. நாம் வளர வேண்டும்னு சொல்லும் போது நம்முடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கு பார்க்கும்போது எல்லாரும் நம்ம மேலே தான் சமாளி. அதனால முடியாது என்பதை உணர்ந்த தக்க நேரத்தில் முடிவெடுத்தார். அந்த மாதிரி அரசியல் தலைவர்கள், பிரதம மந்திரிகள் பல பேர் சாதித்திருக்கிறாங்க. அந்த மாதிரி வாஜ்பாய் அவர்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது 1994 போகரான்ல ராஜஸ்தான்லே அணுகுண்டு சோதனை நடக்கிறது. அணுகுண்டு சோதனை நடந்த உடனே அமெரிக்கா என்ன செய்யறாரு, நாங்கள் தடை விதிக்கிறோம், பொருளாதார தடை இந்தியாவின் மீது என்று அங்கே பொருளாதார தடையை விதிக்கிறது. ஆனா வாஜ்பாய் பற்றி கவலைப்படவே இல்லை. உங்களுடைய தடையை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுடைய நாட்டினுடைய இறையாண்மையை நாங்கள் காப்பாற்றியாக வேண்டும். அண்டையில் உள்ள பாகிஸ்தான், அண்டையில் உள்ள சைனாக்காரன் அவன் சோதனை நடத்தும் பொழுதெல்லாம் நீங்கள் அதை சாதனையாக பார்க்கின்றீர்கள், அவர்களுக்கு உதவி புரிகின்றீர்கள். ஆனால் எங்களை ஏளனமாக பார்த்தீர்கள். எங்களிடமும் அந்த சக்தி உண்டு என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டியாக வேண்டும் எப்படின்னு சொல்லி இதே மாதிரி. அப்ப என்ன, தொடர்ந்து 2 வருடங்கள் பொருளாதார தடையினா 3வது வருடம் தானே விலகிட்டாங்க. அதனால துணிவு என்பது ஒரு மன்னனுக்கு வேண்டும். துணிவான அரசியல்வாதிகள், துணிவான தலைவர்கள் நாட்டினுடைய பிரதம மந்திரிகளாக ஆகும்போது நல்ல
ஆட்சியைத்தான் அழிக்கிறார்கள். அந்த மாதிரி தான் அழிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இப்பொழுது நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, கொரோனா காலத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் மிகவும் சோகமான ஒரு காலகட்டத்திலே 2019 இறுதி டிசம்பர்ல ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நமக்கு வந்தது 2020 மார்ச்ல. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே எல்லா நாடும் தவித்து கொண்டிருந்தன. என்ன செய்யுது நாமும் தவித்து கொண்டுதான் இருந்தாலும் சரியான ஒரு தலைமை இருந்ததன் காரணமாக ஆராய்ச்சியை முடுக்கிவிட்டு அதன் மூலமாக தடுப்பூசிகளை நாம் பெற்றோம். அந்த தடுப்பூசிகளை நாம் பயன்படுத்தியதோடு பிற நாடுகளுக்கும் பகிர்ந்து அளித்து அனைவரின் பாராட்டையும் பெற்றோம். அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவில் எல்லாரும் மதிக்கிறாங்க. காரணம், பிறருக்கு உதவி செய்து அந்த பண்பு. ஆக அந்த வகையிலே நம்முடைய இன்றைய பாரத பிரதமர் உயர்ந்து நிற்கிறார். ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவரும் உயர்ந்து நிற்கிறார். யாருமா? அபிநந்தன். அது ரெண்டு. அப்ப உக்ரைன் வார் நிறைய இருக்க. உக்ரைன் வாரின் பொழுது நம்முடைய மருத்துவ மாணவர்கள் உக்ரைன்ல மாட்டிக்கிட்டாங்க. ஏறத்தாழ 1500 பேரை எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் கொண்டு வந்த பெருமை உண்டு. அது மாதிரி நிறைய இருக்கு. இது வந்து ஒரு தான் ஒரு பானை சொட்டு ஒரு சோறு பதம் அப்படிங்கிறவளுக்கு காட்டு. சரி, அந்த மாதிரி பிரதம மந்திரிகளை எல்லாம் காட்டினீங்களே, ஏன் தமிழ்நாட்டில் வந்து நீங்க சொல்லக்கூடாதா அப்படின்னா இருக்கு. தமிழகத்தில் சொல்லலாம், ஏன் சொல்லக்கூடாது? இருக்கு. தமிழகத்தில் அண்ணாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு முன்னால் காமராஜர் எடுத்துக்கோங்க. காமராஜர் சொல்லுங்க போல, வேற யாரும் வேணும். கல்வி கூடங்களை மாணவர்களே இல்லாம இருந்தது. அப்ப கல்வி கூடங்களிலே மாணவர்களை தங்க வைக்க வேண்டுமானால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அவருக்கு அருமையான ஒரு ஆலோசகர் கிடைச்சார். சுந்தரவடிவேலு அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஆலோசனை. அவர் என்ன சொன்னாரு, ஐயா இந்த மாதிரி இவனுங்க எல்லாம் நான் போய் கிராமத்துலலாம் கூட பார்த்தேன், விசாரிச்சேன். அவனுக்கு என்ன சொல்றானுவ, அட ஐயா நீங்க வேற, எங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா என் கூட வந்தா ஏதோ வயக்காட்டு வேலையை செஞ்சுட்டு அப்படி இப்படி என் கூட இருக்க சோற கூழ கஞ்சியை எதையோ சாப்பிட்டு அவனை இருந்துருவான். இவன் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டானா அவனுக்கு மத்தியானம் சோறு என்னையா கிடைக்கும், நான் என்னையா பண்றது, என்கிட்ட ஏரியா நாங்கள் ஒரு வேளை தான் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் ராத்திரி தான், அதனால எங்க பிள்ளைங்களாம் படிக்கிறதுக்கு வழி இல்லையா அப்படின்னு. இதை சுந்தரவடிவேலு காமராஜர் சொல்லி அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னும் போது அவர்கள் மனதில் உதித்த திட்டம் தான் சத்துணவு திட்டம்னு இப்போ வந்துருக்கு. இப்போ மாடிஃபைடு சத்துணவு திட்டம் இப்ப காலையிலும் கொடுக்கிறார்கள். பாராட்ட வேண்டியது தப்பு கிடையாது. அந்த சத்துணவு திட்டம் பரிணாம வளர்ச்சியாகப்பட்டது, மிகவும் அருமை. இது கல்வி கண் திறந்த காமராஜ் அப்படின்னு சொல்லி அதுதான் அவர் சொல்றார். 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளிக்கூடத்தை உருவாக்கணும்னு உருவாக்குனார். உயர்நிலை பள்ளிக்கூடங்கள் அப்போல்லாம் ரொம்ப 15 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி உருவாக்கினாரு. அடுத்து அணைகள், நிறைய அணைகளை கட்டினார். தொழிற்சாலைகள், காமராஜருக்கு வந்து அப்போ ஒரு பெரிய பலம் இருந்தது. என்ன பலம் அப்படின்னு சொன்னாக்க, அருமையான அமைச்சர் பெருமக்கள் இருந்தாங்க. சி சுப்பிரமணியம் இருந்தாரு, வெங்கட்ராமன் இருந்தாரு, பூவராகன் இருந்தாரு, பக்தவச்சலம் இருந்தாரு. மிகச்சிறந்த ஆளுமைகள், எல்லாம் மந்திரிகள்னா அப்படியே அவ்வளவு திறமையானவர்கள் எல்லாருமே. காமராஜர் இந்த லட்சணம் படிக்காதவர்னு சொல்லுவோம் நம்ம. அவர் படிக்காதவராக இருந்தாலும் ஏட்டறிவு இல்லைனாலும் பட்டறிவு பெற்றவர். அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, அவர்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவருடைய அனுபவங்களை எல்லாம் பெற்று அதன் மூலம் நல்ல ஆட்சி கொடுத்ததால நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்க முடிந்தது. அப்போ இவருக்கு இருந்த ஆளுமையின் காரணமாக நேருவும் மதித்தார். அந்த மாதிரி நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்க முடிந்தது. சிறந்த ஆட்சியாளராக காமராஜர் இருந்தார். காட்சிக்கு எளியன், கடுஞ்சொலன் அல்லன். அது யாரு? காமராஜர் தான். பேசவே தெரியாது அவருக்கு. என்ன பேசுவாரு? சாதாரணமா பேசுவார். சாதாரணமான மொழியில், அடுக்கு மொழியில் பேசுவதற்கெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகம் அப்படிப்பட்ட காமராஜரைத்தான் 1967 தோற்கடிக்கும். அது என்ன போன, அதுதான் அரசாங்கம், ஜனநாயகம்னு அதுதான். நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் ஏற்றம் இருந்தால் இரக்கமும் உண்டு என்பதுதான் வாழ்க்கை. அதை ஒன்றும் பண்ண முடியும். அடுத்தது, அடுக்கு மொழியிலே வல்லவர்களாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அதுலேயும் அண்ணா அவர்கள் 1967 ஆட்சியில் அமர்ந்து 1969 மறைந்து விடுகிறார் அவருடைய நோயின் காரணம். நான் இங்கே என்னுடைய ஒரு அனுபவத்தை இங்கே போயிடுறேன். அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நான் வைணவ கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன். முதலாம் ஆண்டு 1967 அப்போதான் முதல்ல பதவி ஏற்கிறாங்க. நான் 66 கல்லூரியில் சேர்றேன். 67 அங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க,
ஒரு ஆண்டு விழான்னு கொண்டாடும் போது முக்கியமானவர்களை அழைத்து பரிசளிப்பது வழக்கம். அந்த மாதிரி அண்ணா அவர்கள் வந்து பச்சையப்பன் கல்லூரியில படித்தவர் அல்லவா, அருகாமையில் இருக்க வைணவ கல்லூரிங்கிறதால அவரை போய் கூப்பிட்டதும் வந்தார். அவர் கையால புத்தகம் சிறந்த மாணவன், ஃபர்ஸ்ட் இயர்ல சிறந்த மாணவன் சொல்லி பரிசு வாங்குகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதை நினைத்து பார்க்கிறேன். காட்சிக்கு எளியவர் தான் அண்ணா அவர்களும், மிகவும் எளியவர், அடுக்குமொழிக்கு சொந்தக்காரர், அருமையான ஆற்றலாளர். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் நமக்கு நிரந்தரமாக பணி செய்ய இறைவன் விடவில்லை. அதுதான் 2 ஆண்டுகளாக இருந்தாலும் அவரால் ஆனவற்றை ஓரளவுக்கு சாதிக்க முடிந்தது. ஆனால் அதே அண்ணாதுரைய அதே 67 தேர்தலில் காமராஜரை தோற்கடித்த அதே நம்முடைய தமிழ்நாடு தான், அதே காஞ்சிபுரத்தை தோற்கடிச்சு. அப்போ அவரு எம்எல்சி ஆகி அதுக்கப்புறம் தான் வர்றார். அதனால யாரை தோற்கடிப்பார்கள், யாரை வெற்றி பெற செய்வார்கள் இந்த ஜனங்கள் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான். ஆகவே நல்லாட்சியே வள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காரு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படிங்கிறார். இயற்றலும் வரி வரி போடணும்னு சொல்லும்போது எந்தெந்த வகைகளிலே வரியை போட வேண்டும், எங்கெங்கிருந்து நாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத முறையாக கற்று அறிய வேண்டும். அது ஒரு கலை. ஈட்டலும் அந்த மாதிரி சட்டம் போட்டா மட்டும் போறாத, அதை முறையா அமல்படுத்தி அதுல இருந்து வருமானத்தை வாங்கணும். சட்டம் போட்டுட்டா எல்லாம் கிடைச்சிருமா? நம்மளால எப்படியெல்லாம் அதில் ஏமாத்தலான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, இந்த ஜிஎஸ்டிலேயே பேப்பரில் பாருங்க, ஜிஎஸ்டி வரி போட்டு ஒரு முறைப்படுத்தும் போது அதில் போலியான நிறுவனங்கள், ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் கோடிக்கணக்கான ரூபாயை ஏய்த்திருக்கிறார்கள் கண்டுபிடிக்கிறான். அதனால இப்போ அதுக்கு மறுபடியும் என்ன செய்யறான், அதுலேயும் ஆதார இணையடான்னு கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி எவ்வளவு. அதனால தான் இயற்றினால் மட்டும் போராத சட்டங்களை அவற்றை கொண்டு ஈட்ட வேண்டும், பொருளை ஈட்ட வேண்டும். ஈட்டிய பொருளை காப்பாற்றணும். பணம் வந்துட்டா போறாது, வந்த பணத்தை எல்லோரும் அபகரிக்க தயாரா இருப்பாங்க, அதிகாரிகளிலிருந்து அமைச்சர்களில் இருந்து எல்லாரும். ஆக அதை காக்க வேண்டும், காத்ததை வகுக்க வேண்டும். வகுத்தல்னு என்ன அர்த்தம்? பிரித்து கொடுக்க வேண்டும் எல்லோருக்கும். யார் யாருக்கு, ஏழைகளுக்கு என்ன உதவி, கல்விக்கூடத்திற்கு என்ன உதவி, மருத்துவமனைக்கு என்ன உதவி என்று ஒவ்வொரு கட்டத்திலும் பிரித்து பகுத்து வழங்க வேண்டும். அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு. இப்போ இந்த நேரத்துல ஒண்ணு நம்ம நினைவோம், ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதம மந்திரியா வர்றார். அப்ப பிரதம மந்திரியா வந்த போது அவர் ஆற்றல் உள்ள ஒரு பிரதம மந்திரி, கம்ப்யூட்டரைஸ்டு மேக்சிமம் நிறைய தொழில்நுட்பம் புகுத்தி நாட்டை ஒரு நல்ல உயர்ந்த நிலை கொண்டு போகணும் அப்படின்னு ஆர்வமுக்க ஒரு இளைஞர் தான் அவர். வந்தார், முடிந்த வரையில் செயல்பட ஆரம்பித்தார். ஆனால் அவரே நொந்து மனம் வெதும்பி சொல்றார். என்ன சொல்றாரு? நான் 1 ரூபா கொடுத்தேன்னா அதுல 15 பைசா கூட போய் சேர மாட்டேங்குது கீழே. 1 ரூபாய் கொடுத்தால் 15 பைசா கூட கீழே ஏழை எளிய மக்களுக்கு சென்று செல்லவில்லை. இது என்ன அரசாங்கம், இதை எப்படி நிர்வகிப்பது அப்படின்னு வேதனையோடு சொல்றார். ஆனால் இதையே அப்போ அப்படியே மாத்தி இப்ப பாருங்க, இப்போ ஒரு அரசாங்கமானது 1000 ரூபாய் கொடுக்கணும்னாலும் கரெக்டா அக்கௌண்ட்ல வந்துடுது, 2000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்கணும்னாலும் அக்கௌண்ட் வந்துடுது. இதுக்கு என்ன காரணம்? அப்போ திட்டம் வகுக்கும் பொழுது அந்த ஓட்டை உடசலை அடைக்க முடியுமான்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு இப்ப அடைத்திருக்கிறார்கள். அதனால அந்த பிரச்சனை இல்லை. அதனால ஒவ்வொரு அரசாங்கமும் நீங்கள் திட்டம் போட்டு வருமானத்தை பெருக்கினால் போராது, அதனை முறையாக காத்து செலவழிக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அதை பார்க்கிறோம். அடுத்தது, சலத்தால் பொருள் செய்து ஏமாற்றல் பசு மண் கலத்துள் நீர் பெய்து இயற்று அப்படின்னு தருவள்ளும். அப்படின்னா வஞ்சக பொருளால பொருள் சேர்த்து அந்த பொருளை பாதுகாத்து கொள்வது. பச்சை மண் பாத்திரத்துல நீரை ஊத்தி பாதுகாக்கிற மாதிரி தான். பச்சை மண் பாத்திரம் நீரை ஊத்துனா ஆகுது, அப்படியே வழிஞ்சு போயிடும். அதே மாதிரிதான் தவறான வழியில் பொருள் ஈட்டி அதை பாதுகாக்க முயன்றால் அது கண்டிப்பாக என்ன ஆகும், அழிந்து விடும். இதுக்கு ஒரு உதாரணம் இப்ப பார்க்க, இன்றைய உதாரணம் பார்க்க. மெத்தனாலுங்கிறோம், எரிசாராயம்ங்கிறோம், மேடம் பார்க்குறாங்க, இருந்தாலும் சொல்லி ஆக வேண்டிய சூழ்நிலை.
இப்போ கள்ளச்சாராயம்னு சொன்னாக்க நீங்க தமிழ்நாடு முழுவதையும் பார்த்தீங்கன்னா கூட இதுல மறுபடியும் என்னுடைய நிலை தான் வரும். நான் வந்து சின்ன சேலம் பகுதியில் தான் அதிகமாக வாழ்ந்தவன். படிப்பெல்லாம் அங்கே தான், கல்லூரி படிப்பு வரைக்கும் அங்கே தான். என்னுடைய தந்தையார் ஆசிரியராக இருந்ததால் அங்கே தான் என்னுடைய படிப்பு பிறப்பு எல்லாமே. அப்புறம் தான் நம்ம சென்னைக்கு வரோம் படிப்புக்கு. அந்த சின்ன சேலம் அருகாமையில் தான் கல்வராயன் ஹில்ஸ் அப்படின்னு இருக்கு. கல்வராயன் ஹில்ஸ் அப்படிங்கிறது கள்ளக்குறிச்சி, அந்த சின்ன சேலம் அதை ஒட்டி அப்படியே வரும். இந்த இடத்துல நான் சொல்றது ஏறத்தாழ 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நான் இந்த அரசியலை பார்த்துட்டு இருக்கேன். அனுபவங்கள் உண்டு, பெரிய தலைவர்களோடும் பழக்கம் இருக்குது. பெரிய தலைவர்னு நான் எங்க ஊர்ல ஒரு எம்எல்ஏ, அந்த குடும்பம், அந்த மாதிரி சொல்றேன். இப்போ இந்த கள்ளச்சாராயம் அந்த காலத்திலேயே, எப்ப நான் சொல்றது 1965லயே இருக்கு. அப்பயே அந்த கள்ளச்சாராயம் கல்வராயன் ஹில்ஸ்ல காய்ச்சிக்கிட்டு தான் இருந்தான். 15 நாளைக்கு ஒரு தடவை எவனையாவது பிடிப்பாங்க, உள்ள வைப்பாங்க, 2 நாள் கழிச்சு ஜாமீன்ல வந்துருவான். இதே தொழில் தான் இது என்னைக்கு நடந்துட்டு இருக்குது. நான் என்றும் சொல்லுகிறேன் இதை யாராலும் ஒழிக்க முடியும். ஆனா நம்ம துரைமுருகன் ஐயா சொன்னார் பாருங்க, ஒரு விட்டு செம விட்டு, இடி மின்னல் மழை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்திலே ஏதாவது பேச ஆரம்பித்தாலோ அல்லது ஏதாவது கேள்வி கேட்கணும்னு மற்றவங்க அமைச்சர்கள் பதில் சொல்ல ஆரம்பித்தாலோ அவங்கள பேசவே விட மாட்டோம். 3 இடி மின்னல் மழை. யாருன்னா துரைமுருகன் 1, ரஹ்மான் கான் 1, கே சுப்பு அப்படின்னு ஞாபகம் இருக்கும். சுப்பு கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மறுபடியும். துரைமுருகன் தெரியும், ரஹ்மான் கான் தெரியும், மிகச்சிறந்த ஆற்றலாளர்கள், பேச்சாளர்கள். ஆனா பேசவே விட மாட்டாங்க. யார? ஏடிஎம்கே காரங்க. அவ்வளவு இதா இருக்கும். எம்ஜிஆர் அப்படியே கஷ்டப்பட்டு இது பண்ணுவாரு. அவரும் நீண்ட நேரம் பேசக்கூடிய எம்ஜிஆர், அவரும் சமாளிச்சு பேசுவார். இருந்தாலும் மாத்தி ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருவாங்க. அந்த துரைமுருகன் இன்னைக்கு என்ன சொல்றாரு? 82 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கு போரு நம்ம விற்கக்கூடிய சாராயத்துல கிக்கு இல்ல, அதனாலதான் அவங்க கள்ளச்சாராயத்துக்கு போறாங்க. ஐயா நியாயமா ஐயா, தமிழ்நாட்டினுடைய முதிர்ந்த தலைவர் நீங்க, ஸ்டாலின் ஐயாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க நீங்க இந்த பதில் சொல்லக்கூடாது. உங்களிடமிருந்து இந்த பதிலை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது, உண்மைதான். இருந்தாலும் அதை முடிந்த வரையில குறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்க. கமிஷன் போட்டுடலாம். ஆனா எந்த கமிஷன் போட்டாலும் அந்த கமிஷனுடைய அறிக்கைகளை நாம் நிறைவேற்றுகின்றோமா என்பதை பார்க்க வேண்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து நிறைய நடக்குது. அதே ஸ்டாலின் அரசாங்கத்தில் நிறைய நற்பணிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மகளிருக்கு 1000 ரூபாய், இந்த மாதிரி நிறைய கைங்கரிகள் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இலவச மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நாராயணசாமி ஐயா ஞாபகம் இருக்கா? நாராயணசாமி நாயுடு அவர்கள் 1971 கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய விவசாயிகள் போராட்டத்தை நடத்துறார். அதுல 13 விவசாயிகள் கொல்லப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் சேர்ந்து அந்த தியாகங்களின் மூலமாகத்தான் இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது. அந்த இலவச மின்சாரத்தை அப்படியே பரிணாம வளர்ச்சியாகி இப்ப என்ன செய்யறோம்? வீட்டுக்கும் ஒரு தேவையாது. அதுதான் சொல்றது. இது அவசியம் இல்லாத ஒண்ணு. ஒரு வீட்டுக்கு 100 யூனிட் மின்சாரம். இதை போட்டி பாட்டு கர்நாடகாவில் என்ன செய்யறா? 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீங்க. இங்க நம்ம 1000 ரூபாய் கொடுத்து அவன் என்ன செய்யறான்? அவன் 2000 ரூபாய் கொடுக்குறான். இங்க மகளிருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இலவச பஸ் வசதியை ஏற்படுத்தினா, அங்க என்ன சொல்லணும்னா எல்லா இடத்துலையும் எல்லா பஸ்லையும் ஃப்ரீடா உண்டாம் மகளிர். இந்த மாதிரி இந்த நிலையானது எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. ஆக ஒவ்வொரு தேர்தலின் போதும் அரசியல் கட்சிகள் கொடுக்கின்ற வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றக்கூடியதா என்பதை யார் கட்டுப்படுத்துவது? யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் வாக்குறுதிகள் அள்ளி கொடுத்து அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டுமே என்ற வேதனையிலே செலவினங்களை கூட்டி கடனை வாங்கி, கடன் வாங்குவது தவறில்லை. மத்திய அரசும் கடன் வாங்குகிறது, மாநில அரசும் கடன் வாங்குகிறது. ஆனால் வாங்கிய கடனை முறையாக பயன்படுத்தி தேவையில்லாத செலவுகளை குறைத்து அருமையாக ஆட்சி செய்ய வேண்டும். பலரும் ஆட்சி செய்து இருக்கிறார்கள். கலைஞர் அவர்கள் நிறைய நல்வாழ்வு திட்டங்களை அளித்திருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் நிறைய நல்வாழ்வு திட்டங்கள். சிறந்த ஆட்சி தான் தமிழ்நாட்டில் 50 ஆண்டு. அதெல்லாம் யாரும் சொல்லவே முடியாது. காமராஜ் ஆட்சி சிறந்தது தான். மற்றவர்களும் இல்லை என்றால் மாற்றி ஒருவர் தவறு செய்தால் மாற்றி போடுவதற்கு என்ன காரணம்? இது சரியில்லைன்னு மாத்துறாங்க. நீங்க ஒன்னே ஒன்று பார்க்கணும். இதுல ஒன்னே ஒன்று குறிப்பிட நான் விரும்புறேன். இந்தியா முழுவதையும் பார்த்தால் தமிழக அரசியல் நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு என்ன அப்படின்னு சொன்னா, ஹரியானாவை எடுத்துக்கோங்க. ஆயாராம் கயாராம்னு என்ன செய்வோம்னா, ஒரு ஆட்சியை நீங்கள் ஏற்படுத்திட்டா கூட அது 5 ஆண்டு நினைக்கும் நினைக்கிறீங்களா?
2 வருஷம் ஆன உடனே மந்திரியா இல்லாதவன் உடனே எனக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். எனக்கு கொடுன்னு. இல்லைன்னா நான் எதிர்கட்சிக்கு போறேன்டான். இதே மாதிரி தான் ஹரியானாவினுடைய ஆட்சி. இப்போ மகாராஷ்டிரா நிலைமை என்ன? மகாராஷ்டிரா நிலைமை இதே தான். இப்போ பாருங்க, கர்நாடகாவில் என்னாச்சு? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி போச்சு, பிஜேபி வந்தது. இப்போ மறுபடியும் அங்க பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஆக இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் இருந்தாலும் தமிழன் மட்டும் தன்மானத்தோடு வாழ்கிறான் என்பதை நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். எடப்பாடியார் ஆட்சி உண்மையிலேயே நான் சொல்றேன், ஸ்டாலின் அவர்கள் முயற்சி செய்திருந்தால் இதை கவிழ்த்திருக்க முடியும்ன்ற எண்ணம் கூட எனக்கு இருந்தது. அந்த அளவுக்கு முயற்சி செய்திருந்தால் கவிழ்த்திருக்க முடியுமோ என்று கூட என்னுடைய ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் எடப்பாடியார் ஆட்சியில உள்ள எம்எல்ஏக்கள் யாரும் எந்த விதமான பசப்புக்கும் இடம் கொடுக்காம இருந்தார். அதே மாதிரிதான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் அங்க இருக்கிற அணியை சேர்ந்தவர்கள் அப்படியே இருக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டிற்கு பெருமை. தமிழக அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில தான் தோண்டித்தனமாக இல்லாமல் கொள்கை முடிவோடு வாழ்வதை பெருமையோடு பார்ப்போம். நல்ல ஆட்சியை வழங்கட்டும், தவறுகள் நடக்கும், தவறுகளை திருத்திக்கும், நல்ல ஆட்சியை பெறுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தலைமை ஆசிரியர், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சந்திரசேகரனார் அவர்கள் அனுபவத்தை மிக அழகாக திருக்குறளுடன் இயைத்து அருமைகளை சொன்னார். ஆனா திருக்குறள் ஒரு நிறுவும் நல்லாட்சி அப்படின்னும் போது இப்போ ஐயா சொன்னாங்க, கள்ளச்சாராயம்ன்றது நான் அந்த காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், கல்வராயன் மலையில இதை ஒழிக்க முடியாது அப்படின்றது அவரோட நிலைப்பாடு. ஏன்னா அனுபவம் அப்போது வந்து இன்னும் நடந்துட்டு இருக்கு. எல்லா ஆட்சியும் பண்ணியிருக்காங்க. என்னமோ இவர் மாத்திரம் தான் பண்ணாருன்னு இல்லை, எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ஆனா பொறுப்படைவு என்பதுதான் ஒரு தலைவனுக்கான அழகு. அரியலூர்ல ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த இடத்துல ரயில்வே மினிஸ்டரா லால் பகதூர் சாஸ்திரி இருக்காரு காங்கிரஸ்ல. நேரு கெஞ்சுறாரு, அது ஒன் தப்பு இல்லப்பா, நீ இருன்றாரு. இல்ல, நான் அந்த தலைவன், நான் அமைச்சன், அங்கு நடந்ததற்கு நான் பொறுப்பேற்கிறேன். உடனே ரெசிக்னேஷன் எழுதி கொடுத்து பஸ்ல போறாரு வீட்டுக்கு. அதுதான் சார் தலைமை, அதுதான் தலைமை. ஆனா சோகால்டு, நான் பேர் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, இப்ப மலர்ந்தவங்க தான் இருங்க, இப்ப மலர்ந்தவங்க தான், நான் பேர் சொல்ல விரும்பல, இப்ப மலர்ந்தவங்க, இப்ப மலர்ந்தவங்க, அந்த மலர்ந்தவங்கல ஒருத்தர் ரயில்வே மினிஸ்டரா இருக்கிறார். இதே மாதிரி ஆக்சிடென்ட் 100 பேர், நிறைய பேர் செத்து போறான். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அங்க பேய் பிசாசு உலகுதுன்னு யாரோ நடத்தினார். ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் எது நல்லாச்சு? யார்? லால் பகதூர் சாஸ்திரி. அந்த அக்கௌண்டபிலிட்டி எல்லா தலைவனுக்கும் வேணும். சும்மா பேசுறதுல இல்ல சார், கடவுள் பேரு, அந்த பேரு, இந்த பேர்லாம் சொல்லி, கடவுள்ன்றது இறைமை சார். நம்ம அதான் வள்ளுவன் எழுதும் போது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் எழுதணும். அடுத்த அடி போட்டான் பாருங்க, அங்கதான் நம்ம யோசிக்கணும். செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன், அந்த வார்த்தை போட்டிருக்காரு பாருங்க. செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகைக்கு தங்கும் உலகு. 389. அவன் காது தைக்கும்படி அவனை விமர்சனம் பண்ணா கூட அதுல இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை உணர்ந்து அந்த குறைகளை நீக்குபவன் இருக்கிறானே அவன். இன்னைக்கு நீட்டு வேணான்னு சொல்லிட்டு இந்த நாடே கொந்தளிக்குது. திருட்டுத்தனம் இவ்வளவு வருஷமா பண்ணியிருக்கானுங்க, தப்பா நடத்திருக்கானுங்க. ஒரு சிபிஐ என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட நீட் தேர்வை வச்சுட்டு இன்னைய வரைக்கும் அதே மாதிரி உழவுக்கு அத்தனை பேரும் வெஞ்சுறான். அப்போ சட்டத்தை எடுக்க மாட்டேன்னுட்டு அவ்வளவு போராடி அத்தனை பேர் செத்த பேரு. நான் என்ன சொல்றேன், மெய்ப்பொருள் காண்பதறிவு, அது நியாயம் பாருயா. அவன் எழுத்து கேட்கிறவன் எவனா வேணா இருந்துட்டு போடும், கெட்டவனா கூட இருக்கட்டும். அது திமுகவோ அதிமுகவோ, அதுல நான் உள்ள போல, எனக்கு எந்த கட்சியும் கிடையாது. I don't want. பொதுமக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய எதையும் தப்புன்னு சொல்லக்கூடிய அதுல நியாயங்களை எடுத்துக்கொள்ள அரசு. இது எனக்கு பிடிச்ச கட்சி. இவங்க கடவுளை விரும்புறாங்க. கடவுளை விரும்புறதுன்னா என்ன? கடவுளை விரும்புறவன்றவன் அடுத்த உயிரை தான் உயிர் மாதிரி எவன் நினைக்கிறானோ அவன் தான் கடவுளை விரும்புறவன். மத்தவெல்லாம் போலி. நான் இத்தனை கோயிலுக்கு அப்படியே அம்பாளை அப்படியே பார்த்தேன். அம்பாளை கண்ணுல இல்ல, அம்பாளை எவனாலையும் பார்க்க முடியாது, அம்பாளை உணரத்தான் முடியும். ராமரை யாராலும் பார்க்க முடியாது, ராமரை உணரத்தான் முடியும். ஏன்னா அவர் குகனையும் தம்பி ஆக்கினாரு, விபீஷ்ணனையும் தம்பி ஆக்கினாரு, எல்லாரையும் தம்பி ஆக்கி. நீ கடவுளை கூட நம்ம என்ன பண்றோம், மனுஷங்க ஃப்ரெண்ட் ஆக்கிற மாதிரி ஆக்கிடும்.
அழகர் சாமியை பார்த்து நான் பேசணும்பா அப்படின்ற மாதிரி திருச்செந்தூர்ல முருகனை பார்த்தேன். அப்படியே சிவன் கண்ணில் நடனம் ஆடினாரு. ஒருத்தன் டான்ஸ் ஆடினா அந்த சாமியார், அவன் ஒருத்தன் அங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல. அந்த மாதிரி எல்லாரையும் அதாவது கடவுளை நம்மளதெல்லாம் போச்சு. இப்போ சாமியாருங்க காலில் விட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா கடவுள் தீர்ந்துட்டாரு. இப்போ சாமியார் கடவுள் ஆயிட்டார். அவன் ஐ எம் காடுன்றான். எல்லாரும் காடு தான். ஏன்னா இவர்கிட்ட காடுகிறாரு. அதனால தான் சிவத்துல சொன்னான், சிவபுராணத்துல சிவத்துல சொன்னான், அன்பே சிவம், இச்சிவம் அச்சிவம் தாங்க வாழ்க்கை, தான் வாழ்க்கை. இதெல்லாம் உணராம நம்ம இன்னைக்கு பொய் தத்துவங்கள் எல்லாம் மாத்தி தத்துவத்துக்குள்ள எல்லாத்தையும் உள்ளாக்கி ஒரு நாட்டையே ஒரு மதமாக்கிட்டு போறோமே. எவ்வளவு பெரிய கொடுமைங்க. ஒரு செக்குலர் நாடு, ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய நாடு, அரசியலமைப்பு படி செல்லணும்னு நம்ம முன்னோர்கள் உயிரை கொடுத்த இடம் இது. தன்னோட தேகத்தை, தன் உயிரை, தன் குடும்பத்தை, வஉசி எல்லாம் படிக்கும்போது கண்ணில் ரத்தம் வருதுங்க. அந்த வரலாறை படிக்கும்போது நான் ஒரு பெண்மணிக்காக எடுத்து எழுதினேன். கண்ணில் ரத்தம் வந்தது. எப்படி உயிரை கொடுத்து போராடி இருக்காங்க, எல்லாத்தையும் விட்டு போராடிக்கலாம். இன்னைக்கு எல்லாத்தையும் மதம்ன்ற பேர்ல என் மதம் உயர்ந்தது, என் மதம் தான் ஆதி காலத்துல இருந்து இருக்குது. மதம் இருந்து என்ன பண்ணி, மதத்துல எத்தனை பேரை நீ உருவாக்குன, எத்தனை பேரை நீ நல்லவனாக்குன, எத்தனை பேருக்கு நீ உயிர் கொடுத்த, வேலை கொடுத்த. இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க சொல்லுங்க. பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், அணி என்ற நாட்டிற்கு 738வது குறளுக்கு எந்த கட்சிகள் கொடுக்குது? நான் எல்லாரையும் தான் கேட்கிறேன், எல்லா ஆட்சியாளர்களையும் தான் கேட்கிறேன். நாட் ஓன்லி ஒன் பர்டிகுலர் திங். எல்லா ஆட்சியாளர்களும் எத்தனை பேர் உயிர் கொடுத்தாங்க? காமராஜர் நல்லவர் தான், நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாரு. இப்ப ஸ்டாலின் கூட நல்லவர் தான், நல்ல திட்டங்களை கொண்டாடுறாரு. பிடிக்கலையே நம்ம போய் ஹெல்மெட் இப்படி சாதாரண பிடிச்சின்றான், எத்த கொண்டாடுறான், சரி ரைட்டு கொடுக்குறான். அவன் அவ்வளவு நாளா வித்துனுக்குறான். நீ கண்டுக்கிறது ஏரியா ஸ்டேஷன் பக்கத்துலயே வச்சுருக்கிறான். இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரையும் பிடிக்கிறோம். ஆனா அத்தனை பேர் உயிர் போனது திருப்பி. ஆனா குடிச்சவனை நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் நீ கொடுக்குறேன், ரைட் ஓகே, 49, நான் தப்பு சொல்ல, இந்த குடும்பத்துக்கு செய்யுங்க. எல்லாரும் இன்னைக்கு அதே வாழ்க்கைன்ற மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சோம். ஒருத்தர் அதான் கேட்டான், கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு நீ செத்து போறான்னு கொடுக்குறிய, போர் வீரன் ஜாவரா, அது எனக்கு தெரியாது. இல்ல கொடுத்தாங்க, அது கம்மியா கொடுத்தாங்கன்றேன். கொடுத்துருக்காங்க, கம்மியா கொடுத்தாங்க. நிறைய 10 லட்சம் இல்ல. கள்ளச்சாராயம்ன்றத இன்னைக்கு ஒழிக்க முடியாது சார் சொன்ன மாதிரி. ஆனா மக்கள் மனநிலைகளும் மனப்பான்மையும் மாற்ற வேண்டியது ஒவ்வொரு ஆட்சியாளனோட கடமைன்றதை அவங்க உறுதியா வச்சு அது நம்ம செய்யலாம். என்னன்னா அந்த குழந்தைங்க போறது இல்லையா, அந்த ஒரு ஜெனரேஷனுக்கு இனிமேல் வெறும் வரலாறு, புவியியல், பூகோளம் அதை மாத்திரம் படிக்காதீங்க. வாழ்வியல் திறன்கள், உறவுகள், நட்புகள், வாழும் முறைகள், பழக்க வழக்கங்கள், இதை கத்துக் கொடுங்க. 5 வயசு வரைக்கும் அவன் படிக்கட்டும். எப்படி நடக்கணும் பெரியவங்க கிட்ட, எப்படி பெரியவங்க கிட்ட பேசணும், பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசணும், ஒரு தீய பழக்க வழக்கங்கள்னா எப்படி, கள்ளம் சாராயம் என்ன, ஓட்டு போடுறதுன்னா எவ்வளவு அருமை, ஏன் ஓட்டு போடணும், இதெல்லாம் கத்துக் கொடுங்க. அந்த நாடு நிற்கும். அதான் வள்ளுவம் சொல்றது. எப்படி ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகி உண்டு. தன்னைத்தான் கொண்டொழுகுதல் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா. இதுக்கு பொருள் என்னன்னா, யாரும் சொல்லாம யாரும் கேட்காமையும் தன் அளவிலே கொண்ட கொள்கைகளை கொண்டு ஒழுகுதல், தன்னொழுகுதல். இதை செய்யணும். இதை ஆட்சியாளர்கள் உருவாக்கணும். வெறும் ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சுட்டேன், நான் வெற்றி பெற்றேன் சொல்றது இல்ல. வெற்றி நீ மக்கள்கிட்ட பெறணும். காமராஜர் எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்றது ஒரு வரலாறு இருக்கு. ஏன்னா அவர் அவர் தோத்துட்டார், அது ரைட், இவங்க தோக்கடிச்சாங்க. ஆனா ஒரு நல்ல மனிதர் அடிப்படையில, உண்மையா அறிவாளி. அவர் என்ன, ஒருத்தன் பஸ்ல ஏறுறான், இந்த பஸ் போயிட்டு இருக்கு, முதுகு வலி, உயிர் போற வலி, கெஞ்சரா கண்டக்டரை, நடத்துனர், ஐயா என்னை இறக்கி விட, நான் செத்துருவ போல இருந்தேன், கொஞ்சம் இரியா, உனக்காக ஒரு நல்ல இடத்துல நிறுத்துறேன், அங்க 1/2 மணி நேரம் உனக்காகவே நிறுத்துறேன், நீ போய் ஓய்வு எடுத்துக்கோ, உன்னை பார்த்தா எனக்கு நல்ல நடத்துனர். அவன் சொன்னான், சரிப்பா இவர் இவ்வளவு சொல்றாரு, வலி, ஒரு உயிர் போற வலி, அதோட வரான். ஒரு இடத்துல நிறுத்திட்டான். நிறுத்திட்டு என்ன சொன்னா, ஐயா போ, இங்க போய் ஒரு 1/2 மணி நேரம் உனக்கு, நீ வந்தா நான் வண்டி எடுக்கிறேன், நீ கவலைப்படாத போ அப்படின்னா. இவன் சந்தோஷமா வந்து அந்தால இறங்க போய், என்ன ஊருன்னா, ஊர் பேரை சொன்ன உடனே அவன் தீப்பட்ட மாதிரி கால எடுத்து உள்ள போயிட்டான். நான் செத்தாலும் சாவன இந்த ஊர்ல இறங்க மாட்டேன், என் தலைவரை தோக்கடிச்ச ஊர். இறங்கல சாவன். இப்ப காமராஜர் தோத்தாரா ஜெயிச்சாரா யோசிச்சு பாருங்க. நீ வாக்குல தோக்கடிச்சிருப்ப, மனசுல தோக்கடிக்க முடியாது. நல்லவங்க மனசுல நிற்ப. இதுதான் கொள்கை சான்று. புகழனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். இவன் தான் கொள்கை சான்று. இதுதான் காமராஜர். இந்த மாதிரி காமராஜர், இப்படிதான் காமராஜர். இல்லைன்னா இத்தனை ஆட்சியாளர் எவன் வந்தாலும் காமராஜர் ஆட்சி நான் சொல்றான்.
ஏன் வேற ஏதாவது ஆட்சின்னு சொல்லிக்க வேண்டியதானே? எவனும் வாங்கி திறக்க மாட்டான். ஆட்சி எடுக்கிற வரீங்க, நல்ல ஆட்சி நடத்துவோம் நீ ஆரம்பிச்சுன்னா அது நியாயம். எமர்ஜென்சி நாங்க கொண்டு வர மாட்டோம்னு ஆரம்பிக்கிறத ஒரு ஆட்சி. நீ வந்திய பாசிட்டிவிட்டியை பேசுவியா, நெகட்டிவிட்டியை பேசுவியா? நீ உள்ள வந்து நின்றுட்ட ஆட்சியை பத்தி பேசுற. எங்கள் ஆட்சியிலே இனி இளைஞர்களுக்கு வாய்ப்பு உண்டு, நாங்கள் சில குறைகளை செய்தோம், அதை மக்கள் சுட்டி இருக்கிறார்கள், கலைந்து விட்டோம், நாங்கள் ஆட்சியை உருவாக்குவோம், ஒரு மக்களே எண்ணி பெருமிதம் அளவு ஆட்சியை தருவோம் நீ ஆரம்பிச்சினா நீ ஒரு நல்ல ஆட்சியாளர். நாங்கள் இந்திரா காந்தியை போல் எமர்ஜென்சியை போல் என்னையா அது? அடுத்தவன் குறைய சுட்டி வாடுறது ஒரு அசிங்கம் இல்லையா நாட்டுக்கு? வள்ளுவர் சொல்வார், அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். 980 இதுவும் குரல்ல இருக்கு. ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்கணும்? படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையார், அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கேர், தூங்காமை கல்வி துணை உடைமை மூன்றும் நீங்கா நில நாள்பவருக்கு, அரண் இழக்காது அல்லவை நீக்கி மரண் இழக்கா மானம் உடையது அரசு. யாகாவராயும் நாகாக்கன்னு போட்டு வச்சுக்கிறீங்களா, கண்டக்டர் இருக்கா டிரைவர் இருக்கான்னு, யாருக்கெல்லாம் நான் இருக்கிறதோ. இல்ல ஒரு எதிர்கட்சியா கூட கண்ணிய பேச்சால் கவர்ந்தவர் பேரறிஞர் அண்ணா. யாரையும் தரக்குறைவா அவர் பேசுறது இல்லை, அசிங்கமா. இன்னைக்கு அசிங்கமா இப்ப சொன்னார் பாருங்க, கிக் இல்லை அதனால தான் அங்க போனா. ஒரு நல்ல ஒரு நல்ல பார்லிமெண்டேரியனோ ஒரு நல்ல ஒரு சட்டமன்ற பேச்சாளர் வாயில இருந்து இந்த மாதிரி வருமா? அவர் சொன்னது கேட்கும்போது எனக்கே வருத்தம். நான் கேட்கல அதை. இட் வாஸ் அ லஸ்டி வேர்ட். சொல்லாமா அந்த மாதிரி கேவல செத்து போயிருக்கிறான் அத்தனை பேரு. அவன் பண்ணதுக்காக நம்ம வருந்தணும். சின்னவர் பண்ண இல்ல 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 சின்னவர் பெரியவர்லாம் இல்லைங்க. செயற்கரிய செய்வார் பெரியவர். வயசு இல்ல, அது அனுபவமே தப்பா இருக்கும்போது எப்படி பேசுவேன்? அனுபவமே தப்பா இருக்கும்போது தப்பா தானே பேசுவேன். அதான் அவர் சொல்றாரு. அனுபவம் இருக்கு, தப்பா இருக்குது, அவ்வளவுதான். நிறைய பேருக்கு அனுபவம் இருக்குது. போக்சோ ஆக்ட்ல மாற்றாங்களே, நீங்க போலீஸ் தான், உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட நான் அதை ரெகுலரா வாட்ச் பண்றேன். ஏன்னா நான் கிளாஸ் எடுக்கிறேன் போக்சோ ஆக்ட்ல. அதனால ஒவ்வொரு சட்டம் ஒவ்வொரு ஒரு இது வந்தாலே கட் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா நாளைக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்னு. அதுல பார்த்தா 100 கேஸ்ல 70% கேஸு 70 வயசுக்கு மேலானவன் தான் போக்சோ ஆக்ட்ல தப்பு பண்ணுது. யாரா எதிராளின்னு பாத்தீங்கன்னா 8 வயசு பொண்ணு, 9 வயசு பொண்ணு, 10 வயசு பொண்ணு, 6 வயசு பொண்ணு, 3 வயசு குழந்தை. செஞ்சதெல்லாம் யாரு? above 70. இதுக்காக இங்க இருக்கவங்க எல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க, நடந்ததை சொன்ன. இட் வாஸ் a poor. நான் படிக்கிறேங்க தினம். இல்ல இது ஏஜுக்கும் அதுக்கு என்ன இருக்குது? ஏஜுக்கும் அதுக்கு என்ன இருக்குது? பக்குவப்பட்டவங்க சின்ன வயசுல பக்குவமா தான் இருக்கிறாங்க. பக்குவப்படாதவனுக்கு வயசே கிடையாது. அதனால வயசானவர் தாமா தாத்தா கூட விளையாடுன்னு விட்டு போக கூடாது. ஒரு கண்ணு வச்சுக்கணும் தாத்தா. என் பொண்ணு நான் கிட்ட போனாலே பேச்ச விட மாட்டேங்கிறான். சார் ஆமா சார், வாட்ச்ஃபுல் ஐஸோட இருக்கு இந்த காலத்து பசங்க. வாட்ச்ஃபுல் ஐஸோட இருக்கு சார். தாத்தா பாட்டி எல்லாம் கிடையாது, யாரா இருந்தாலும் வாட்ச்ஃபுல் ஐஸ் வேணும். இந்த உலகத்துல விழிப்புணர்வு நமக்கு வேணும். இல்லைன்னா வள்ளுவர் சொன்னதுதான், இறந்த வெகுளியும் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு, 531வது குறள் என்று சொல்லி நம்முடைய நிறை நிலைக்கு வந்து இருக்கிறோம். இன்று பிறந்த நாள் கண்ட ஜூன் 1 பிறந்த நாள் கண்ட நம்முடைய அன்புக்குரிய நண்பர் ஐயா அழகர் சாமி அவர்களை பலத்த கரவொலியுடன் நாம் பாராட்டுகிறோம். டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தின் 97வது
மாத கூட்டம் 97 மாதங்கள் 97 மாதங்கள் எப்படி போனது என்று தெரியவில்லை. ஆனால் ஆண்டுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே வெற்றி என்று என்ன சொன்னால், நம்முடைய நெறியாளர் அவர்கள் சொன்னதைப் போல முதலிலே இந்த அரங்கம் தொடங்குகின்ற பொழுது பல முக்கிய பேச்சாளர்களை எல்லாம் கொண்டு வந்து பேச வைப்போம். ஏறத்தாழ ஒரு ஆண்டு காலம் அந்த மாதிரி 1.5 ஆண்டு காலம் அதை நடத்தணும். அந்த மாதிரி ஒரு முக்கிய பேச்சாளர்களெலாம் கொண்டு வந்து நடத்துறது. அவங்களை பேச்சரங்கத்தில் வந்து இவங்களை எப்படி பேசுவது என்பதை அவர்கள் மூலமாக நாம் இவர்களுக்கெல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அதை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் அதற்கு பின்னாலே ஒரு முடிவுக்கு வந்தோம். ஏன்னா மாதந்தோறும் இவர்களுக்கு கொடுக்குற ஒரு 2,500 ரூபாய் 3,500 ரூபாய் அவருடைய வழி செலவு, வண்டி செலவு என்கின்ற நிலையிலே போய்கொண்டிருந்த பொழுது இந்த செலவை குறைக்க வேண்டும் என்று சொன்னால், அதே நேரத்திலே நம்முடைய உறுப்பினர்களை பேச்சாளர்கள் ஆக்க வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணத்தோடு இங்கே இருப்பவர்களை ஒவ்வொருவருக்கும் சிறப்பு பேச்சாளர்கள் நாம் கொண்டு வருவோம். சிறப்பு பேச்சு ஒருவருக்கும் மற்ற கவிதையாகட்டும் சரி, உரைநடையாகட்டும் சரி, மற்ற நிலைப்பாடுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்களை பேச்சாளர் ஆக்குவோம் என்கின்ற ஒரு உந்துதலோடு அதை எடுத்தோம். அந்த முயற்சி இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. இன்றைக்கு ஒரு சிறப்பு பேச்சாளராக நம்முடைய ஐயா சந்திரசேகர் அவர்கள் பேசுகின்ற பொழுது பல்வேறு நிலையங்கள் எப்படி உண்மையிலே அதை நினைத்தேன். இப்படிப்பட்ட பேச்சாளர்கள் எல்லாம் நம்மிடம் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை அவருடைய பேச்சின் மூலம் நான் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அந்த வகையில் இன்றைக்கு வரவேற்புரை ஆற்றி இந்த நிகழ்ச்சியை நெறிப்பட நடத்திய ஐயா முனைவர் பா. தாமோதரன் அவர்களை வணங்குகிறேன். அடுத்தபடியாக மூவாவின் மணிமொழிகள் மற்றும் கவிதை வாசித்த திருமதி நம்முடைய ரசிகமணி சசியானந்த் அவர்களையும் ஒப்பீடு செய்த முனைவர் கவிஞர் உதயா அவருடைய காய்ச்சலூர் மாணிக்கமுடைய கவிதைகளையும் அவர் வாசித்தார்கள். உதயா அவர்களே, ஒரு நல்ல பேச்சாளர் இந்த அரங்கம் பெற்றிருக்கிறது என்பதற்கு நீங்கள் ஒரு சாட்சியாக, நீங்கள் ஒரு நற்சாட்சியாக திகழ்கிறீர்கள். இன்றைய பேச்சு உங்களுடைய ஒப்பீடு என்பது மிகவும் மனதை கவர்ந்த ஒரு ஒப்பீடாக அது இருந்தது. அதிலும் இந்த சட்டபூர்வமாக ஒரு சட்டத்தில் ஒன்றை சொல்லுவார்கள். என்ன சட்டம் என்று ஒரு நீதிமன்றத்திலே ஒருவன் வருகிறான், 3 முறையிட்டு, எப்படி கண்ணை முறையிட்டு ஒருவன் முறையிட்டு வருகிறான். எப்படி முறையிடுகிறான்? ஐயா, என்னுடைய ஒரு கண்ணை பறித்து விட்டார்கள், பறித்தவனுக்கு தண்டனை கொடுங்கள் என்று நீதிபதியிடம் முறையிடுகிறான். ஆனால் இல்லை அது தெரிஞ்சிருக்கீங்க. அதனால அப்படி வருகின்ற பொழுது அவன் சொல்லுகிறான், அந்த நீதிபதி சொல்லுகிறார், சரி இவருக்கு தண்டனை கொடுப்போம், அதை யாரை அழைத்து வரணும். இன்னொருவர் வருகிறான், ஐயா என் 2 கண்கள் போய்விட்டது, என்னை தண்டித்தவன், என்னை யார் தண்டித்தானோ அவனுக்கு வந்து தண்டனை கொடுங்கள் என்று. ஆனால் அவன் சொல்லுகிறான், என்னை தண்டித்தவனே, இந்த ஒரு கண் யார் போனதோ அவன்தான் என்னை தண்டித்தான். அதே அவனுக்கு ஒரு கண் போனதில்லை, என்னை 2 கண் போனதுனால நான் அவன் ஒரு கண்ணை குத்தினேன், அதனால தான் அவனுக்கு ஒரு கண்ணு போச்சு, ஆனால் அவன் முன்னாலே என் 2 கண்ணை குத்திட்டான் சொல்லுகின்ற பொழுது, ஆக அவன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருப்பால் போடாமை சான்றோர் கனி என்ற திருவள்ளுவரின் குரல் அங்கே வேலை செய்திருந்தால் இத்தகைய பணிகள் நடந்திருக்க, இத்தகைய ஒரு நிகழ்வு நடந்திருக்காது என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லுகின்ற ஒரு பாங்கு உங்களுடைய உரையிலே என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது, உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதே போல் ஒப்பீடு செய்த உங்களுக்கு அந்த குற்றவாளிகள் எப்படியெல்லாம் தண்டனை பெற வேண்டும் அந்த இளங்கோடிகள் கொடுத்த அந்த நீதிமன்ற காட்சியை அப்படியே கண்ணெதிரே கொண்டு வந்து நிறுத்திய பெருமை உங்களுக்கு உண்டு என்பதை சொல்லி அவருக்காக உங்களை பாராட்டுகிறேன். அதேபோல் கவிதைகள், உங்களுடைய கவிதையை வாசிங்க. கவிதையிலே நாம் ஒரு புதிய பரிமாணத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவராக புதிய கவிதைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஐயா அவர்கள் சொன்னதை போல ஜோதிமணி அவர்கள் சொல்வதெல்லாம் கவிதை என்கின்ற ஒரு நிலையில் சொன்னார்கள். ஆக சொல்வதெல்லாம் கவிதை அல்ல, எல்லோரும் நாம் கேட்பதெல்லாம் கவிதையாகத்தான் நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு அச்சிதா அவர்களும் நம்முடைய பாச்சலூர் மாணிக்கம் அவர்கள் கவிதை உதயா, திரு குருசங்கரன், திரு ஐயா ஜோதிமணி அவர்கள், நல்ல அன்புடன் ஆனந்தி அவருடைய கவிதை இங்கே வாசித்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு சொற்பொழிவாற்றிய ஐயா நம்முடைய தலைமை ஆசிரியர் சந்திரசேகர் அவர்கள், அவருடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி இருக்குன்னா பழைய நினைவுகளை நம்முடைய கொண்டு போச்சு. பழைய நினைவுகள் இந்திரா காந்தி காலத்தில் இருந்தும்
அது அந்த வரலாற்று காலத்திலிருந்து எடுத்துக்கொண்டார். அந்த பழைய உத்தரப்பிரதேச வரலாற்றையும் சொல்லி, அதே போல் இந்திரா காந்தியினுடைய வரலாறு, காமராஜர் வரலாறு, எல்லா வரலாறுகளையும் திருப்பி நாம் அசை போடுகின்ற பொழுது இந்த அரங்கம் எப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர்களும் எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்களை பெற்றிருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளமாக திகழ்ந்தது என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே அதே போல் காமராஜர் அவர்களை சொல்லுகின்ற பொழுது ஒன்று சொல்வார்கள். சொன்னார் தலைவர், நம்முடைய நெறியாளர் கூட சொன்னார், காமராஜருடைய தோற்கடித்தவர் சீனிவாசன். உடனே என்ன செய்தாங்க, அந்த ஊரில் ஒரு போஸ்டர் ஓட்டினாங்க. என்ன போஸ்டர் ஓட்டினா, காமராஜரை தோற்கடித்த படிக்காத காமராஜரை படித்த சீனிவாசன் தோற்கடித்தார்னு ஒரு போஸ்டர் ஓட்டினாங்க. அடுத்த நாள் பெரியார் போஸ்டர் ஓட்டுறாரு. என்ன போஸ்டர் ஓட்டுறாருன்னா, அந்த காமராஜர் தொடங்கிய இலவச பள்ளியிலே படித்தவன் இந்த காமராஜரை தோற்கடித்தான் என்று போஸ்டர் ஓட்டினாராம். போஸ்டர் ஒட்டியவர் பெரியார். ஆக இப்படி பாருங்க, எப்படிப்பட்ட நல்லவர்கள் எல்லாம் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நல்லவர்களை நாம் நன்றியோடு நினைவு கூர்ந்தோமா? இன்றைக்கு நினைக்கிறான் ஒவ்வொருத்தரும் காமராஜரை பற்றி தெரியாதவனா காமராஜரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு ஏன் அந்த நிலை வந்தது? நல்ல ஆட்சியாளர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது. நல்லவர்களை நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆக இப்படிப்பட்ட நினைவுகளை எல்லாம் அசை போடுகின்ற ஒரு அரங்கமாக, நண்பர்களே, இந்த அரங்கம் ஒன்று சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, அதாவது இதே மாதிரி ஒரு சங்கம், அந்த சங்கத்தில் ஒரு ஆன்மீக சங்கம் கூட சொல்லாத, அந்த ஆன்மீக சங்கத்தில் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஒரு குருநாதர் வருகிறார். குருநாதர் கேட்குறாங்க, குருநாதரே, நாங்கள்லாம் இன்னைக்கு வெளியூர் போகலாம், புண்ணிய நதியிலே சென்று நீராடலாம் என்று நினைக்கிறோம், எங்களோடு நீங்களும் வர முடியுமா என்று இவர் தான் குருநாதர்னு வச்சுக்கலாம். கேட்குறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் போய் எல்லாருக்கும் புண்ணிய நீராடிட்டு வாங்க, என் சார்பில் நான் ஒரு பாகற்காயை உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த பாகற்காயை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் எந்த நதியில் நீராடு, அந்த நதியில் இதையும் நான் நீராடுற மாதிரி நினச்சி இதை நீராட்டுங்க, நீராட்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அதை எடுத்துகிட்டு அதே மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே 5 நாள் கழித்து அந்த பாகற்காயை கொண்டு கொடுத்து ஒருத்தர்கிட்ட சொல்கிறார், அந்த பாகற்காயை நீங்கள் ஒரு தொண்டர்கிட்ட சொல்லி இந்த கட் பண்ணுங்கன்றார். எல்லாருமே அதை கட் பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குன்றாரு. கொடுத்த பிறகு அந்த பாகற்காயை சாப்பிடுங்கிறாரு. சாப்பிட்ட பிறகு என்ன ருசி கண்டீங்கன்னு கேட்டால், கசப்பாக தான் இருந்தது. இதுதான் வாழ்க்கை. பாகற்காய் என்பது அதனுடைய குணத்தை என்றும் மாற முடியாது. எத்தனை நதிகளை நீராட மனிதன் அவனுடைய மனத்தின்படி தான் நடப்பானே தவிர அது அவனுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. அப்படி அவன் மனத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மனத்திலே இருக்கக்கூடிய இருப்பு வெளியே தெரியக்கூடாது, அவன் வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும், இல்லை மனத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் சொன்னால் அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அதற்கு நல்லோருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், தியானத்தை மேற்கொள்ள வேண்டும். தியானம் உருப்படியான தியானமாக இருக்க வேண்டும். நல்லோர் வார்த்தை தான் என்றைக்குமே மனத்தை மாற்றுமே தவிர, பழக்க வழக்கங்கள் தான் மனிதனை மாற்றுகிறதே தவிர வேறு எதுவும் மாற்ற முடியாது. நீங்கள் அது போல் நாம் நினைத்தால் புண்ணிய நதிகளை நீராடிவிட்டால் மட்டும் என்னுடைய குணங்கள் மாறாது என்கிற நிலையை எடுத்து சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நிலையிலே தான் இந்த அரங்கம் எத்தனை பேருடைய உண்மையிலே இந்த வீட்டுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது வீட்டில் சொல்லிட்டு வந்தேன், பல நாள் கூட்டத்துக்கு போல எனக்கு கஷ்டமா இருக்குது. இன்றைக்கு போகிறேன், ஒரு 2.5 மணி நேரம் என்னுடைய இலக்கிய பேச்சு, இலக்கிய சுவையை நான் நுகர்வேன் என்று சொன்னேன். அந்த 2.5 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை உரையாளர்கள் நிகழ்ச்சி சரி, கவிதை வாசித்தவர்களும் சரி, ஐயா அவருடைய உரையும் சரி, அதற்கு எல்லாரும் நம்மிடம் வைத்தார் போலே நம்முடைய தாமோதரன் ஐயா அவர்கள் உரத்திய நிகழ்த்தும் சரி, ஒரு நிகழ்ச்சி உரையும் சரி, எல்லாமே ஒரு மணிமகுடம் போல் இந்த நிகழ்ச்சிக்கு அமைகிறது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு வந்த உங்களை எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை பண்போடு தலைமை வகித்த திரு கமலக்கண்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. மற்றும் அவையவர்கள் புலவர் திரு வெங்கடேசன், திரு வசீகரன், கொளத்தூர் தனிக்காட்டு ராஜா, திரு பிரபாகரன், காளிதாஸ், கண்ணன், மருத்துவர் ராஜேந்திரன், சேதுராமன், காவல்துறை தெய்வம் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. தடம் பதித்துக் கொண்டிருக்கும் நம்மை படம் பிடித்துக் கொண்டிருக்கும் சுரேந்தர் ரவிக்கும் நன்றி. 20 ஆண்டுகளாக வரவேற்றுக் கொண்டிருக்கும், இன்னும் 60 ஆண்டுகள் ஆனாலும் வரவேற்க துடிக்கும் நெறியாளர்களுக்கு நன்றி. மணிமொழிகள் மொழிந்த பின் கவிதை பொழிந்த இன்று காலையில் தேன்மழையாய் பாடலும் சொரிந்த திரு சசியானந்த் அவர்களுக்கும் நன்றி. ஒப்பீடு வாசித்த உத்தம கவிஞர் காலையில் கம்போடு வந்தார், மாலையில் கவிதையோடு வந்தார். கம்பீரமாய் பாச்சலார் கவிதையை பதிய வைத்தார். கனமழையாய் கவிதை வாசித்த அர்ச்சிதா அவர்களுக்கு நன்றி.
நட்பிலக்கணத்தோடு 400வது அரங்கத்திற்கு அனைவரையும் அழைத்த திரு உமா ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றி. நேரம் கொடு கவிதை பிடி என்று திடீர் கவிதை தந்த திருநகர் இணையமைப்பாளர் குருசங்கருக்கும் நன்றி. வாழ்வில் எதுகை முனையோடு வாழும் திருநகர் அமைப்பாளர் ஜோதிமணியார் தந்த கவிதைக்கு சிறப்பான நன்றி. நல்லை ஆனந்தியின் கவிதையை நெல்லிக்கனியாய் அள்ளி கொடுத்த நெறியாளருக்கு நன்றி. சிறப்பு சொற்பொழிவில் பேராசிரியர் திரு சந்திரசேகரன் அவர்களின் சமுதாய பிரச்சனையை அரசியலோடு அலசிய பாங்கும் அவருக்கு நன்றி நிச்சயம் பங்கு உண்டு. தேநீர் பரிமாறிய அன்புசாமி திரு அழகர்சாமிக்கு நன்றி. இடம் தந்து உதவிய திருவிக பள்ளி நிர்வாகத்திற்கும் தலைமை ஆசிரியருக்கும் மிக்க நன்றி.